நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஆமா, நீங்க எதுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறீங்க? பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சாரிக்கு பதில் ஜீன்ஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இது தப்பு தானே யுவர் ஆனர்? அதுல தப்பு என்ன இருக்கு? மை லார்ட், பெண்களுக்குன்னு ஈக்குவாலிட்டி இல்லையா யுவர் ஆனர்? அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஆடைகளை உடுத்துற சுதந்திரம் இருக்கு. இந்த மனித விளம்பியங்களை விட இந்த பெண்ணு பேப்பருக்கு தான் மதிப்பு அதிகம். ஐ காண்ட் ஹெல்ப். ஐ வில் அனௌன்ஸ் தி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். த டிக்ரி ஆஃப் டைவர்ஸ் இஸ் பாஸ்ட். மேரேஜ் ஸ்டாண்ட்ஸ் டிசால்வ்ட். நாம 2 பேரும் ஒன்னா குடும்பம் நடத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணுது. நான் என் பிள்ளைய கூட்டு போறேன். பிரீத்தம், பிரீத்தம், பிரீத்தம். என்னப்பா? இங்க பாரு, உன்னுடைய எதிர்காலத்தை எங்க ஊர்ல நான் உருவாக்குறேன். வாடா போலாம். நான் எங்கேயும் வரமாட்டேப்பா, இங்கேயே இருக்கேன். ஏய், சொல்றேன்ல. எதுக்கு கூட்டிட்டு போறேன்னு அதை சொல்லுப்பா. வடக்கு கர்நாடகா மற்றும் தெற்கு கர்நாடகாவுக்கு இடையே நடக்கும் இந்த கதை அரசு பள்ளிகளின் நன்மை தீமைகளை காட்டும் ஒரு சிறிய முயற்சி. இதுதான் நம்ம பள்ளிக்கூடம். ஓ, ஸ்கூலுக்கு போறியாடா? ஏண்டா குரங்கு, பேக் நீ மாட்டிருக்கியா இல்ல பேக் ஒன்ன மாட்டிருக்கா? சொல்லிட்டு போடா. ஸ்கூல் திறந்துட்டாங்க போல. அந்த பள்ளிக்கூடம் மூடி இருந்தா என்ன, திறந்திருந்தா என்ன? ஏன்னு கேட்டா, இந்த பசங்களது ஒரு கதைன்னா வாதியாரது இன்னொரு கதை. அதுலயும் இந்த பிரதர் வாதியார் இருக்கானே, எப்ப பார்த்தாலும் வாயில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டுட்டு துப்பிக்கிட்டே இருப்பான்.
இன்னொரு பொம்பளை இருக்காப்பா எப்பா தீபான்னு மொபைலை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தானா அவன் காது கிழிஞ்சிரும். ஐயோ என்னன்னாலும் மொபைலை மட்டும் விட மாட்டான். அப்புறம் இவங்க எல்லாத்த விடையும் சிறந்த ஒரு ஆள் இருக்காரு. அப்படியா? அதான் நம்ம ஹெட் மாஸ்டர். My dear students, today I am telling one English lesson today. அவர் பேசுற இங்கிலீஷ் இருக்கே அவருக்கே புரியாது, அப்புறம் பசங்களுக்கு எப்படி புரிய போகுது? This English will catch the காது and one important matter. Noun, pronoun, our-own, noun. Don't laughing. Silent please. டேய் நீ சொன்னது நல்லதா போச்சுடா. நான் வேற என் அண்ணன் புள்ளைய வேற சேர்த்து விடணும்னு நினைச்சேன். வேண்டாப்பா, அவன் பாம்பளையா இருக்கட்டும். ஐயோப்பா. ஆனா ஒருத்தர் மட்டும் பயங்கர சூப்பர். அவங்கள பத்தி நாங்க சொல்றதை விட நீங்களே பாருங்க. அது யாருன்னு சொல்லுடா. உனக்கு எதுக்குடா? மூடிட்டு எந்திரிச்சு போடா. என்னவே மூடிட்டு எந்திரிச்சு போன்னு சொல்றியா? அத சொல்றதுக்கு நீ யாருடா? இங்க பாருப்பா. சொல்லுப்பா. இதான் நம்ம பள்ளிக்கூடம். எப்படி இருக்கு? இந்த பள்ளிக்கூடத்துல தான் நான் படிச்சேன். அப்படியாப்பா? எனக்கு எப்படிப்பட்ட வாத்தியார்லாம் இருந்தார் தெரியுமா? அப்புறம் ஸ்ரீகாந்த் சார் எப்படி இருக்கீங்க? உங்களை இங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட அந்த பைல்வான்தனம், தைரியம், போராட்டம் அதெல்லாம் ஒரு வாட்டி கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருக்கு. நீங்க கோமணத்தை கட்டிட்டு அரங்கத்துல இறங்குனா உங்க முன்னாடி எப்பேற்பட்ட பைல்வானா இருந்தாலும் ஒரு நொடியில மண்ணை கவ வச்சிருவீங்கல்ல. இங்க பாருங்க மாஸ்டர், பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நான் இங்க வந்திருக்கேன். பழச பேசாதீங்க. உங்க ஸ்கூல்ல என் புள்ள படிக்கணும்னு சேர்த்து விட தான் நான் இங்க வந்தேன். இல்ல ஸ்ரீகாந்த் சார், உங்களுக்கு வேற எந்த ஸ்கூலும் கிடைக்கலையா? ஏன் இந்த ஸ்கூலுக்கு என்ன குறைச்சல்? ஸ்கூலை பத்தி நான் எதுவும் சொல்ல வரல, எங்க கதி எப்படி இருக்கும்னு சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, என் பிள்ளைய இந்த ஸ்கூல்ல தான் சேர்த்து விடணும்னு ஒரு முடிவு பண்ணி தான் நான் இங்க வந்திருக்கேன். மிஸ்டர் பிரீத்தம், which standard you are studying? ஐ எம் ஸ்டடியிங் 7th ஸ்டாண்டர்ட் செயின்ட் மேரி ஸ்கூல் பெங்களூர். ஐயோ பாருங்க, இதுதான் ப்ராப்ளம். எவ்வளவு அழகா படபடன்னு இங்கிலீஷ் பேசுறான். இவன் பேசுறது என்ன ஆளையே தாங்க முடியல. இதுல எங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தாங்குவாங்களா? ஏதோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவன் இங்கிலீஷ் பேசுறத பார்த்தா அவங்களும் ஸ்கூலுக்கு வரத நிறுத்திடுவாங்க. வாய மூடுறீங்களா? என் புள்ள இந்த ஸ்கூல்ல தான் படிப்பான், இங்க தான் இருப்பான். உங்களால முடிஞ்சா அவனுக்கு சொல்லி கொடுங்க, இல்லைன்னா அவனே படிச்சுக்குவான். அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? அவன் இங்கே இருந்து நல்லா படிக்கட்டும். சரி, நான் தான் அவன் கிளாஸ் டீச்சர். எனக்கு இருக்கிறது ஒரு பீரியட், நான் ஏதோ ஒன்று பண்றேன். இந்தா பிரீத்தம், இதுல சைன் பண்ணு. சர்பத் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம். வேண்டாமா? லஸ்ஸி சொல்லுங்க. சக்கரை கொஞ்சம் கம்மியா. சர்பத்தா இருந்தா ஒரு ரூபாயோட முடிச்சிருக்கோம். லஸ்ஸிக்கு தயிர் வேற வேணும். சரி, கே குண்டா சார் 2 லஸ்ஸி. சரிங்க சார். லஸ்ஸி வர கேப்ல ஸ்கூல்ல வேணா ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? அது வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாருங்க. சரி வாடா, நான் அந்த ஸ்கூலை சுத்தி காமிக்கிறேன். குண்டா சார் லஸ்ஸி கேன்சல். அவங்க இன்னும் போகல சார். ஏற்கனவே அன்னாசின் பார்ட்டி, 10க்கு பைல்வான் வேற. ஏதாவது கோவம் வந்துட்டா துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு என்ன காய போட்டுருவாரு. என்ன ராமண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? தலைவரோட பாட்டுனா யாருக்கு தான் மேடம் குஷி வராது? ஸ்ருதி அம்மா, என்னாச்சுமா? அம்மா 1 செகண்ட் ராமண்ணா, வண்டி நிறுத்துங்க. அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? ஸ்ருதி, யார் இது? எங்க அம்மா மேம். என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? நல்லதான் இருந்தாங்க மேடம், திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. நீ ஒண்ணும் பதட்டப்படாத, மோஸ்ட்லி டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா எழுந்துடுமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா எழுந்துடுமா. ஸ்ருதி, நீ வேணா ஒண்ணு பண்ணு. அம்மாவை இந்த பணத்தை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. இந்த வச்சுக்கோ, கிளம்புமா. எந்திரிமா. ராமண்ணா கூட்டிட்டு போங்க.
ஸ்கூல் எப்படா இருக்கு? அப்பா எனக்கு என்னமோ இந்த ஸ்கூல் சுத்தமா பிடிக்கலப்பா. டேய், இது என்ன சின்ன ஸ்கூல்னு நினைச்சியா? இங்க எப்படியாப்பட்ட மேதாவிங்க எல்லாம் படிச்சிருக்காங்க தெரியுமா? ஒழுக்கத்துக்கு இன்னொரு பேரு இந்த ஸ்கூல் தான். நம்ம முன்னாடி யாரு வந்தாலும் அவங்க முன்னாடி நின்று வணக்கம் சொல்றது தான் நம்ம ஸ்கூலோட பழக்கமே. ஏய், எவன்டா அது? மூஞ்சி மேல டஸ்டர் எவன்டா எரிஞ்சது? எவன்டா அது? மூஞ்சி மேல டஸ்டர் எவன்டா எரிஞ்சது? சொல்லுங்க. குட் மார்னிங். வணக்கங்க. யார் நீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். அப்பா ஒன்னதான் கேக்குறாங்க. அது என் பேரு ஸ்ரீகாந்தி மேடம். இவன் என் பையன் பிரீத்தம். இந்த கிளாஸை காட்டுறதுக்காக வந்தேன். அப்படியா? எந்த கிளாஸ்? 7th ஸ்டாண்டர்ட். ஓ, மேடமோட பேரு? என் பேர் நந்தினி. ஓ, மிஸ் நந்தினி. எங்க ஊர்ல இருக்கிற எந்த பாரா இருந்தாலும் சரி, என் புல்லட் சவுண்ட் கேட்டாவே உள்ள ஃபுல் கிக்கோட இருக்கிறவனு கூட ஒரு செகண்ட் டக்குன்னு துடிக்கும். ராவுத்தரப்பா பாருக்குள்ள வராம இருந்தா போதும்பா அப்படின்னு நினைப்பா. அப்படி இருக்கும்போது நீ அண்ணா, லோடு வந்துருச்சா? வந்துருச்சுண்ணா. எவ்வளவு வந்திருக்கு? 50 மூட்டைண்ணா. 40 மூட்டையா இருக்கு. அண்ணா, வந்திருக்கிற 50 மூட்டையில நீங்களே 40 மூட்டை எடுத்துட்டா பசங்க என்னென்ன சாப்பிடுவாங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நந்தினி மேடம் தான் பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க தான் எல்லாம். ஹெட் மாஸ்டர் எதுவும் கேட்க மாட்டாரு. இத பாரு, துணி, முட்டை, சாப்பாடு இதெல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிட்டா ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. இந்த ஸ்கூலுக்கு வர பசங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க? எல்லாரும் ஏழைப்பட்டவங்க, சோத்துக்கு வழி இல்லாதவங்க. அவங்கெல்லாம் எதிர்காலத்துல படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா அவங்க முன்னாடி கைய கட்டி சலாம் அடிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் அவமானமா இருக்கும். தலைமுறை தலைமுறையா தலை நிமிர்ந்து வந்திருக்கோமே தவிர யாரு முன்னாடியோ தலை குனிஞ்சதில்ல. அவங்களெல்லாம் மேல தூக்குதானே அவன் வந்திருக்கா. ஏய், அவ என்ன சாவித்திரி பாய் புள்ளேவா? பசங்களெல்லாம் உருப்பட வைக்கிறதுக்கு கட்டின துணியோட ஊரை விட்டு தோர்த்துறேன். பார்த்துட்டே இரு. அம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. போயிட்டு வா. பாய்மா. பத்திரம். சரி. ஹாய். ஹாய், என் பேரு பிரீத்தம். ஆமா, பெங்களூர் விட்டு நீ ஏன் இங்க படிக்க வந்த? எங்க அப்பா இந்த ஊர் சேர்ந்தவர் தானே. சோ நானும் படிக்கணும்னு இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு என்னமோ இங்க படிக்க சுத்தமா பிடிக்கலப்பா. அப்படியா? என்ன நினைச்ச? சூடு சொன்னல நினைச்சியா? ஏய், உன்னை விட மாட்டேன்டா. ஏய், விடுடா. வாடா. பசங்க அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட வம்பு எடுக்கிற? மவனே, கையில மட்டும் மாட்டின. டேய், என்ன ஏன்டா சண்டை போடுறீங்க? என்னடா சண்டை? டேய், இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அங்க பாருடா, போட்டியாப்புல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு மேஜிக் காட்டுற, வாடா. என்னடா இன்னைக்கு பயங்கர பிரகாசமா இருக்க? இன்னைக்கு என் பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். இந்த சந்தோஷத்துல ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம். மேஜிக் பண்றேன். 2 கைக்கு பதிலா 4 கை வர சரி, வைக்கிறேன். பண்ணு. டேய், நீ மொபைல்ல எடுத்து வீடியோ பண்றா. நீ வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க ஒரு மேஜிக் பண்ண போறோம். 1000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த காட்சியெல்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம பர்த்டே பையனுக்காக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துகிட்டு இருக்கு. 4 கை வர போகுது. பார்த்துட்டே இருங்க. பாருங்க. ஏய், ஓடு. டேய், நில்லுடா. டேய், நில்லுடா. டேய், அவ்வளவுதானே, வாடா. டேய், நீங்க 2 பேரும் வெளியில வாங்கடா, உங்களை வச்சுக்கிறேன். டேய், நீ ஒரு அமைதியா பழி வாடா. பண்ணலாம், பாத்துக்கடா. விஷ்ரம், மேகனா, இங்க வா.
அக்கா பொண்ணு மேகனா. இனிமே இவ இங்கதான் படிக்க போறா. வாவ், காஞ்ச ரொட்டி மேல வெண்ணெய் தடவுன மாதிரி இருக்காளேடா. மேகனா, இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். Hi, I'm Meghana. I was studying in 7th standard in Don Bosco Convent School, Bangalore. Now I'm going to study here. ஓகே, டேக் யுவர் பிளேஸ். இவ இங்க படிக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். இன்னும் நிறைய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க சொல்லலாம். நிறைய பசங்க வந்தா இன்னும் நம்ம ஸ்கூல் நல்லா டெவலப் ஆகும். எஸ் மேடம், கரெக்ட் டெல்லிங். யூ see childrens, நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்க போவோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம நினைச்சது எதுவும் நடக்காது. யூ should understanding. கடவுளே, நம்ம ஹெட்மாஸ்டருக்கு சின்ன இடம் கிடைச்சா போதும் அதுக்குள்ளேயே நுழைஞ்சிருவாரு. ஏன் சார், உங்களுக்கே இங்கிலீஷ் புரியாது, இந்த பசங்களுக்கு எப்படி புரியும் சொல்லுங்க? இப்போ பிரேயர் ஆரம்பிக்கலாம். சாவுதான். வணங்கிடுவோம் வணங்கிடுவோம் உன் பாதங்களை நாளும் வணங்கிடுவோம். மனதோடுதான் வணங்கிடுவேன், என் குறைகள் எல்லாம் நீ காத்திடுவோய். பிரார்த்தனைகள் பாதையில் பூவாய் மாறும், பூங்காற்றில் என் வாழ்வில் நீ வருவாய். நெஞ்சில் என்றும் என் ஜெகதீஸ்வரா. வணங்கிடுவோம் வணங்கிடுவோம் உன் பாதங்களை நாளும் வணங்கிடுவோம். ஏன் பவன் எல்லாரையும் திட்டிட்டே இருக்க? நான் இல்ல மேடம், அவங்க தான் மேடம். நான் இல்ல மேடம், அவங்கதான். இங்க பாரு, இனிமேல் இப்படி எல்லாம் திட்டக்கூடாது. ஓகே, சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். டே தவளை வாடா. டேய் இருடா, வளர்க்க நான் வரேன். வெளிச்சமாய் நீ என்றுமே ஓராயிரம் மணி ஜெபம் போலாம் மாறிடும். ஆனந்தம் என்றும் ஆனந்தம், உன் அருள் பெறும் நாளில் பிரார்த்தனையாய் நான் இருப்பேன். ஆடி பாடி நாம் என்றும் கனவாய் என்றும் வாழ்வேனே. நன்றி பெறும் அருள் பெறுவான், எங்கெங்கும் வருவாரே. பாதைகள் புதிதாய் பார்த்திடுமே, உலகம் மாற்றிடும் காலம் இதோ மாற்றிடுமே. என்றென்றும் காத்திடும் பரம்பொருளே, ஒரு நாளும் என்றென்றும் காத்திடும் பரம்பொருளே, ஒரு நாளும். நெஞ்சில் எழுதிடும் அர்ச்சனை மாலையா, குரு என்றும் உள் மனம் தெரிந்து கொள்வார். தாயும் தந்தையும் குருவும் ஒன்றுதான், அறிவாய் நம் வளரும் தருணங்களோ. என் குலத்தை காப்பவனோடு என்றும் வணங்கிடுவோம். அருமை புரிய நெஞ்சம் துணிய பிரார்த்திப்போம் என்றும். உணரும் அறிவாய் என்றும் அருள்வாய், நன்றி என்றும் பாடிடும். தெய்வமே காத்திடனே. சோ பியூட்டிஃபுல். பெங்களூரை விட இந்த இடம் நல்லா இருக்குல்ல? ஸ்ருதி. ஹாய், வணக்கம் மேடம். வணக்கம்மா. அம்மா, இவங்க என்னோட மேடம். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனது இவங்க தான். வணக்கங்க மேடம். வணக்கம். ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் மேடம். அப்படியா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இவளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்.
பணம் இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்கும். ம். ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான் இருக்கு. உங்களை பத்தி 4 முழுக்க பேசிக்கிட்டே இருப்பா இவ. ம். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மேடம் இவ கைய மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்கம்மா? இவளும் என் பொண்ணு மாதிரி தான். இவளை நல்லா படிக்க வச்சு எல்லாரும் இவளை திரும்பி பாக்குற மாதிரி பண்ற. உங்க கனவு, அவ பிடிவாதம் நிச்சயமா அவ சாதிப்பா. நான் வரேம்மா. சரிங்க மேடம். நான் வரேன். வா. அப்பா என்னடா? அப்பா கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துட்டு வாப்பா. ஃபேர் அண்ட் லவ்லியா? மூஞ்சிக்கு பவுடர் கூட அடிக்க மாட்டேன், ஃபேர் அண்ட் லவ்லி கேட்குற? என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டான் போலயே. சார் கண்ணாடி முன்னாடி நிக்கிறாரு. என்னங்க சார், ஹீரோ மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீட்டா போகணும்ல. ஓ, எல்லாரும் முன்னாடி எடுப்பா தெரியணும்ல. என்ன எடுப்பா தெரியணும்? மூஞ்சிப்பா. எதுக்குப்பா எடுப்பா தெரியணும்? இப்ப என்ன எல்லாத்தையும் கழட்டிட்டு அண்டர்வாயோட போகவா? வேணாம்ப்பா, வேணாம் வேணாம். என்னாலேயே பார்க்க முடியாது, இதுல ஊர்ல இருக்கவங்க வேற பார்க்கணுமா? வேற என்ன சொல்றது? சரி விடுப்பா, கோச்சுக்காத. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. கூப்பிடுறது நீதான், திட்டுறது நீதான். சரி சரி கிளம்பு. எஸ்ஜே சூர்யா மாதிரி எப்ப டபுள் மீனிங் பேச ஆரம்பிச்சானோ அப்பவே இவன் பெரிய ஆள் ஆயிட்டானு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா இந்த homeworkலாம் எழுதிட்டியா? இருக்கா ஒட்டக மாதிரி? ஏ மேகா, என்னடா? உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டவா? அப்படி என்ன மேஜிக் பண்றேன்னு பாக்குறேன். ஏய் வேணாம் வேணாம். ஒரு நிமிஷம் இரு. அவன் ஏதாவது மேஜிக் பண்ணா உங்களுக்கு என்ன வயிற்றுச்சலா? நீ என்ன பண்றியோ பண்ணுடா, நான் உனக்கு தனியா இருக்கேன். உனக்கு 2 கை பதிலா 4 கை வர வைக்கட்டுமா? அது எப்படி? டேய் வாடா டேய், ஓங்கி சாத்துனேனா வையே. வாடா வாடா. இருந்து வரானுங்க இவனுங்க, லூஸ் புரியல. பைத்தியக்கார. ஆட என்னம்மா, புது புடவைய கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போறியா என்ன? அட எங்கண்ணா, எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்புனேன். ஆனா இவன் என்னடானா இங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு உட்கார்ந்திருக்கான். அடிக்காதம்மா. நாய்க்கு போடுற பண்ணு சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கான். பைத்தியக்கார. வீட்டுல இந்த நாயை பார்க்க முடியாம நான் இந்த பண்ண இந்த நாய்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? என்னடா பேசுற நீ? பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு நல்லா கத்துக்க. அண்ணா நீயாச்சும் கொஞ்சம் புத்தி சொல்லுண்ணா. எங்க அப்பன் பேச்சே கேட்க மாட்டேன். சரி நீ போம்மா. இரு இரு. ஒரு பழைய பாக்கி இருக்கு, எல்லாத்தையும் தீர்த்துட்டு போயிடலாம். அண்ணா காபி. என்ன பைல்வான் சார், பட்டண வேலையில முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அதான் இந்த பக்கம் வந்துட்டீங்களோ? களத்துல இறங்கி குஸ்தி பண்றவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். முதுகுக்கு பின்னாடி நின்று பேசுறவங்களுக்கு அது தெரியாது. அதனாலதான் என் கூட மோத முடியாம ஊரை விட்டு ஓடிட்டேன். திரும்ப இந்த பக்கம் எதுக்கு வந்தேன் தான் எனக்கு ஒன்றும் புரியல. நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமும் சாம்பலுக்குள்ள ஒரு பொறி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு காத்து வீசினா கதையே முடிஞ்சிடும். அது எரிமலையா மாறிடும். இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, என்னாச்சு உனக்கு? தோத்து போனவங்களோட பேச்சே இப்படித்தான். எல்லாம் வெறும் பில்டப். நெருப்பா எரிமலையா அப்படியே கோமனை கெட்டியாலும் ருசி பார்க்கும் சார் நாக்கு. அப்படிப்பட்ட டானெல்லாம் நாங்க பார்த்தது இல்லையா? முள்ளுக்குள்ள எதுவும் குத்திச்சா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கியோ அதுக்கு தான் கால்ட்டேன். ஏண்டி? இருடா இருடா. அப்ப பேசும்போது இருந்த தைரியம் இப்ப எங்க போச்சு? நான் வீட்டுல போய் நாய கட்டி போட்டு வச்சிருக்கேன்ல, அது அவுத்து விட்டு அனுப்புறேன். அது வந்து உங்ககிட்ட பேசும். புரிஞ்சுதா? டே படியா, என்ன வேலை பாக்குறா இவன்? இவன் பின்னாடி கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. அதான் நம்ம ஸ்கூல் இருக்குல்ல, அதுல STMC தலைவரா இருக்கான். இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தா ஸ்கூல் கதை அவ்வளவுதான். வாத்தியார்கள் எல்லாம் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஏய், எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ போடுறா. சரிண்ணா. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போற பாடம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவங்க கிட்ட சொல்ல முடியாத அளவு சொத்து இருந்தது. அவன் ஒரு காவல்காரனை வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு சரியா சம்பளமே கொடுக்க மாட்டான். ஒரு நாள் ஒரு திருடன்
அந்த சொத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காவல்காரங்கிட்ட வந்து ஒரு டீலிங் பேசுறான். அவனோட சொத்து பத்திரம்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா 2 லட்சம் தரேன்னு சொல்லி டீலிங் பேசுறான். வாழ்க்கையில சம்பளத்தையே பார்க்காத காவல்காரன் பின்வாசலுக்கு ஒரு தாழ்பால் இருக்கு, அத மட்டும் திறந்துட்டா அந்த பத்திரம்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு வழி தெரியும்னு சொன்னான். ராத்திரி அந்த திருட வந்து தாழ்பால திறக்கிறான். அங்க போய் பார்த்தா அந்த கதவு கிட்ட ஒரு நாய் காவலுக்கு நிக்கும். அதுக்கு ஒரு பிஸ்கட் போடுறான். சாப்பிடாது. என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறான். நாயே தள்ளவே இல்ல. நாய்க்கு நன்றி இருக்கும். அதோட முதலாளி அது மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தும். இப்ப புரிஞ்சுதா? வெரி குட். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். எனக்கு உட்காந்து உட்காந்து போர் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துடுறேன். வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம். வணக்கம். ஏன் மேடம், நீங்க பாடம் எடுக்கும் போது மட்டும் பசங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க, ஆனா நாங்க பாடம் எடுத்தா மட்டும் பசங்க சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல மேடம், ஏதாவது சொல்லிட்டா போதும் எங்களையே எதிர்த்து பேசுறாங்க. அடிக்க போனா அது அது ஏதோ சொல்லுவாங்களே, அது சின்ன பசங்க பேசுற வார்த்தையே இல்ல மேடம். இவங்களுக்காக நம்ம ஃபேமிலிய ஈஸியா கூப்பிடுறாங்க. எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு மேடம். அந்த சாமி கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன், சீக்கிரமா என்ன டிரான்ஸ்ஃபர் அது பண்ணணும். அப்படி இல்லைங்க மேடம். நம்ம சைடுல இந்த மாதிரி திட்டுறதெல்லாம் ரொம்ப காமன் தானே. நம்ம திட்டாம விட்டோம்னா சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம போயிடும்ல. நான் சொல்றது கேளுங்க மேடம். நான் ஒண்ணும் இந்த வேலைக்கு சம்பளத்துக்காகலாம் வரல. எனக்கு 3 ஏக்கரா நிலம் இருக்கு. நாங்க உட்காந்தே சாப்பிட்டாலும் எங்க சொத்து கரையாதுன்னா பாத்துக்கோங்க. ஏதோ வெத்தலைப்பாக்கு செலவுக்கு ஆகுமேனு வரேன், அவ்வளவுதான். ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு வழியா எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அப்பதான் நாங்க சந்தோஷமா இருப்போம். டேய், ஒழுங்கா பத்த வைடா. ஒழுங்கா பத்த வைக்க கூட தெரியல. நெருப்பு அடுப்புல வைக்கவா வாயில வைக்கவா? இங்க போடு. காலங்கத்தால கடைக்கு முன்னாடி வந்து ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? பேசாம உட்காருங்கடா. என்ன என் கஷ்டம் உனக்கு தெரியலண்ணே. இந்த ஆளை நம்பினதுக்கு எலெக்ஷன்ல நிக்க வச்சுட்டு 5 ஏக்கர் நடத்த வித்து 5 லட்சத்தை இவன் நெஞ்சு மேல போட்டேன். 5 ஓட்டு கூட போட வைக்கல இவன். ஏன் 5 ஓட்டு ஊழலையா உனக்கு? யாரா போட்டாங்க? யாரு போட்டா? நான் ஒண்ணு, என் அம்மா ஒண்ணு, என் பொண்டாட்டி ஒண்ணு, என் அப்பா ஒண்ணு, என் அக்கா ஒண்ணு. மொத்தமா 5 ஓட்டு. எனக்கு இருக்கிறது ஒரே வீடு. அங்க போறதுக்கே பயமா இருக்கு. வீட்டுக்கு போறதுக்கு பயமா? ஏன்னா அவன் பொண்டாட்டி செருப்பாலே அடிப்பா. டேய், தூக்கி மூஞ்சில போட்டுக்கோ. சும்மா எகறாத. சொல்ல பின்ன உன்னை அடிக்காம என்ன பண்ணுவாங்க? இவனோட மூஞ்சியும் சுமார் 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 சுமார். இவன் யாரு புதுசா இருக்கான்? அண்ணா, அவன் ராவுத்தப்ப தம்பினே, மோசமானவன். நேத்து ஒருத்தன் ரத்தம் வர்ற வரைக்கும் அடி அடின்னு அடிச்சுப்பான். டேய் மச்சான், ஒரு டீயை போடுறா. டேய் முதல்ல பழைய பாக்கிய கொடுங்கடா. கணக்குல எழுதிக்கடா. அந்த நீங்க இருக்கான்ல, அவன் தண்ணியை குடிச்சு கொப்பிச்சிட்டானு. என்னடா ஏன் முன்னாடி தண்ணியை குடிச்சு கொப்பளிப்பியான்னு ஓங்கி அடிச்சு வாய ரத்தமாக்கிட்டானே. அந்த ராவுத்தவ பண்ற எல்லா தப்புக்கும் இவன் தான் கூட நின்று அடிக்கிறது மிரட்டுறது எல்லாம் பண்றான். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல எல்லாரும் சேர்ந்து? இப்ப என்ன தோட்டத்துல இருந்து வரான்னு நினைக்கிறியா? அவன் வர்றதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துதான். இப்படி போகுது கதை. ஆமா ஆமா. இந்தா இவனுக்கு ஒரு டீ கொடுத்துரு. வரவா? பயில்வான் வேட்டியை மடிச்சு கட்டுறாருன்னா களத்துல இறங்க போறாருன்னு அர்த்தம். டேய் பவனே. எஸ் சார். நீ 6 அடியா இல்ல 3 அடியாடா? கரெக்டா தான் பிறந்திருக்கேன் சார். அதுல என்ன சந்தேகம்? பாதியா தான் பிறந்திருக்க, மீதி பாதியா உங்க அம்மா வைத்தே விட்டுட்டியான்னு ஒரு நீங்க பிறந்ததுல எனக்கு டவுட் இருக்கு. என்ன எதிர்த்து பேசுறியா? இதுக்குள்ள குறைச்சல போங்க சார். ஓ, என்ன பின்றிலாம் ஸ்கூல் பக்கம் வரா? என்ன பிரதர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கறதால தானே கால் மேல கால் போட்டு உக்காந்துருக்கேன். ஊருன்னா ஒரு மரம், அந்த மரம்னா ஒரு ஆந்த இல்லாம இருக்குமா? உன்ன மாதிரி பொறுக்கீங்க எத்தனை பேரை பாத்திருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? சரி சரி சரி. உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும் சார். நீ கொஞ்சம் பின்னாடி போமா, நீ கொஞ்சம் முன்னாடி வாமா. எப்படி நடிக்கிறான் பாருங்க. இந்த பக்கம், நீங்க அந்த பக்கம் போங்க. எல்லாத்தையும் அப்படி நிக்க வைக்கணும்ல. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதான் சார், செவுத்துல பெயிண்ட் எல்லாம் போய் வெறும் சுண்ணாம்பு மட்டும்தான் இருக்கு. அப்புறம் சார், டேப்ல கொஞ்சம் கூட தண்ணியே வரல. சின்ன சின்ன துளியா தான் சார் தண்ணி வருது.
சார் முக்கியமா டாய்லெட்ஸ் வந்து டாய்லெட்னா கொஞ்சம் நாத்தம் இருக்கத்தான் செய்யும். என்ன இப்போ நான் எங்க பேசணுமோ அங்க பேசிருங்க. நானே என் கையால எழுதி அந்த ஃபைலை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்திருக்கேன். சரியா? கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும். ஓகேவா? ப்ளீஸ் சார் கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். ஓகே, வரட்டுவா? ஓகே. வரட்டாப்பா பிரதர். கால் மேல கால் போட்டு உட்காந்துக்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நானே இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு புதுசா யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல குரூப்பா வேற வந்து பேசுறாங்க. ஆனா புது டீச்சர் பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. இவர் ஆட்டிடியூட பார்த்தா ஃபைல் எல்லாம் அனுப்பியிருப்பாருன்னு தோணுதா? இதுக்கு முன்னாடி ஊர்க்காரங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தான், இப்ப இந்த சின்ன பசங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவன மாதிரி ஆளுங்க இருந்தா ஊரு உருப்பிட்ட மாதிரிதான். டேய் அங்க பாருங்கடா, சப்பாத்தி மேல வெல்லம் கற்பூரம் மாதிரி ஜலஜலான்னு இருக்காடா. டேய் ஜலஜலான்னு இல்ல, பழப்பழம். நானும் அதான் சொன்னேன். ஏண்டா கிட்னி, ஏதாவது ஏடகுடமா பேசலன்னா சாப்பிட்டு செழிக்காதா? டேய் எங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஒண்ணு நீ யோசி இல்லனா மத்தவங்களை யோசிக்க வைன்னு. இது ரெண்டு பண்ணலன்னா நான் பிறந்ததே வேஸ்ட்ன்ட்டாரு. அப்படின்னா நீ உன் அப்பாக்கு தான் பிறந்திருக்கேன்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அது எங்க அப்பாவோட சீக்ரெட். விடுங்கடா. நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா? ஏய் நோட்ஸ் என்ன, நான் மொத்த புக்கையும் எழுதிட்டேன். ஐயோ, என்னால உன் புக்க படிக்க முடியாதுப்பா. ஏய் என்னடி, பிரீத்தம் முன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல. அப்படியா? டேய் நீ என்னதான் பார்த்தாலும் அவ திரும்பி பார்க்க மாட்டா. விடு, பேசாம வாடா. டேய் ஏய் இப்பவும் அவன் பாக்குறானு பாருடி. ஏய் என்னாச்சு? ஒன்றொன்றாய் சொல்லாமல் சொல்லிடு
வாழ்க்கை தொடங்கிடுமே. விளையாட நேரம் என்றும் நெஞ்சுக்குள்ள நீ வந்து ஆறில் நானும் சொல்ல, ராகம் தாளம் பாட்டும் என்றும் சேரும் நேரம் நீ நானும் கண்ணில் சொல்லாமினே. ஒன்றொன்றாய் சொல்லாமல் சொல்லிடுவோம், கண்ணால் நீ பேசாமல் பேசிடுவோம், மனசெங்கோ எங்கெங்கோ போயிடுவோம், கண்ணே நீ நெஞ்சோடு சேர்த்திடுமோ. ஒன்றொன்றாய் சொல்லாமல் சொல்லிடுவோம், கண்ணால் நீ பேசாமல் பேசிடுவோம். என்னடா படுத்துக்கிட்டு கனவு கன்றியா என்ன? கனவு கண்டதெல்லாம் போதும், எந்திரி. ஆம்லெட் ரெடி. இந்த எப்படி கேக்குறது? நந்து, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு. இது ஒன்றும் ஸ்கூல் இல்ல, வீடுதான். பெர்மிஷன் எல்லாம் தேவையில்ல. நீ ம். நீ ம். நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? ஏய், இது எதுக்குடி இப்ப கேக்குற? ஒண்ணு இல்லப்பா, சும்மா கியூரியாசிட்டில கேட்டேன். லவ் பண்ண. அப்படியா? எப்போ? காலேஜ்ல. அது அதோட முடிஞ்சிருச்சு. ஏன்? ஏன்னா அவனுக்கு அங்க வேலை கிடைச்சது, போயிட்டான். எனக்கு இங்க கிடைச்சது, நான் இங்க வந்துட்டேன். திரும்ப பார்க்கவே இல்லையா? இல்ல, ஏதோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. ஆனா நானும் அவனை காண்டாக்ட் பண்ணல. பட் நீ இந்த விஷயத்தை இப்ப ஏன் கேட்டுட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உண்மைய சொல்லு, ஏன் கேட்ட? அது யாரோ ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்படியா? யார் அவன்? தெரியலப்பா. அவன் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லணும், ஓகே? தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? இங்க பாரு மேகனா, இதுதான் உணர்வுகள் மாறுற வயசு. இந்த விளையாட்டெல்லாம் இருக்கிறது தான், ஆனா எக்காரணம் கொண்டு வழி தவறி போயிடக்கூடாது. இந்த சமயத்துலதான் நம்ம வாழ்க்கை வெள்ளை காகிதம் மாதிரி இருக்கும். அதுல நம்ம எவ்வளோ அழகான படம் வரைகிறோமோ அது பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். அதுல சின்னதா அப்படி இப்படி சொதப்பினா கூட அதோட அழகே கெட்டுரும். நான் சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. குட். இப்ப சாப்பிடு, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. ஒரு ஜீவன்தான் உன் பாடல் தான். பழசா இருந்தாலும் நல்ல ஃபிகர் தான். எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும்ல. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம், ஒரு நிமிஷம். ஹெட் மாஸ்டர் உங்களை உடனே சேம்பருக்கு வர சொன்னாங்க. அப்படியா? ஆமா ஆமா. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். என்ன சார் கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? ஓ, எப்பேற்பட்ட சாவு மேடம். நெக்ஸ்ட் அந்த விஓ ஆபீசர் இங்க வரப்போறாராமா. அது எதுக்கு வராரோ, எப்போ வராரோ, எந்த உருவத்துல வருவாருன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் வேற கம்மி. அதனால ஸ்கூலுக்கு வராத பசங்களோட லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். நீங்க எடுத்துட்டு போய் அந்த பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க. சார், நான் டீச்சர், நீங்க ஹெட் மாஸ்டர், நீங்களே பண்ணலாம்ல. அது எனக்கு தெரியும் மேடம். நான் போனேன்னா வைங்க, ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என் மண்டையில வந்துட்டு சாணி அடிச்சு விட்டுருவாங்க. உங்க மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதனாலதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். யூ மஸ்ட் கோயிங் டு பசங்க ஹவுஸ் அண்ட் கேட்ச் ஆல் தி பசங்க. தயவு செஞ்சு உங்க இங்கிலீஷ் பேசாதீங்க. ஃப்ளோ, இங்க பாருங்க, லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வீடு தெரியலனா போகும்போது டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். சரி. ஓ, என்ன மேடம், லிஸ்ட் கொடுத்துட்டாரா? லாஸ்ட் டைம் எனக்கு கொடுத்தாரு, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அது இல்ல சார், போன்னு சொன்னா நாம எங்க போறது? அந்த வீடு தெரிஞ்ச பசங்களுக்கு கூட்டு போலாம் மேடம், ஈஸியா இருக்கும். அதான் இருக்கலாம் மேடம், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இல்ல சார், விஏவ வராருன்னு இப்படி பண்றாரே, இதே வேலைய முன்னாடியே பண்ணிருந்தா எத்தனையோ ஸ்கூலுக்கு வராத பசங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கும்ல. இங்க பாருங்க மேடம், நம்மளால சிஸ்டத்தெல்லாம் மாத்த முடியாது.
இங்க வேலை நடக்கணும்னா யாரு வேணாலும் என்ன வேணா பண்ணுவாங்க. அதே வேலை முடிஞ்சுன்னா யாருன்னு கேட்பாங்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் மேடம். இப்போ நான் உங்க கூட இருக்கேன்ல, அதனால டென்ஷன் ஆகாம வாங்க. அது எப்படி வராம இருக்காங்க நானும் பாக்குறேன். நடக்கிறது நடக்கட்டும். ஏய் எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீ எங்ககிட்ட போய் சொல்லாத. அளக்குறான் பாரு கதை. இந்த தெருவுக்கு தான் மேடம் வந்திருக்கோம். இங்கதான் வீடு இருக்கு. சவாரி மேடம் வணக்கம். வணக்கம். அதாவது மூணு வீட்டு ஷாமண்ணனோட பொண்ணு வயசு கழிச்சாலும் சாப்பிட போற நீ வரையாடா? இல்ல அவங்க போறதுல அர்த்தம் இருக்கு. நீ ஏன்டா போற? மேடம் நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, நான் பேசிட்டு வரேன். நீங்க போங்க. ஓகே ஓகே சார். பசங்களா நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். இந்த இந்த ஸ்டூடெண்ட் வீடு இங்கே தான் இருக்கு check மேடம். பண்ணலாம். அங்கே. வாங்க உள்ள போய் தான் பார்க்கலாம். இருக்காங்க. ஓகே மேடம். டீச்சர் நல்லா இருக்காங்களா? வீணா போனவனே வீட்டுல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? மூக்கல விரல விட்டு வாய் வழியா வெளியே எடுத்துருவோம் பாத்துக்க. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். கஷ்ட நஷ்டத்தை பத்தி கேட்கலான்னு பார்த்தா பாரு நம்ம கணக்கு வச்சிரு என்ன பேச்சு பேசுறாரு. பாம்பேல இந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தியா நீ? ஏய் ஹலோ, சாண்டல் பிசினஸ் மச்சான். டேய் ராஸ்கல், சாண்டல் பிசினஸ் தான்டா. சாணில இருக்கிற புழுவே உனக்கு தெரியாது, நீ சாண்டல் பிசினஸ் பண்றியா? சாண்டல் ரொம்ப கணக்கு வச்சாரு. உன்னை கூப்பிட்டு என் செருப்பால என்ன அடிச்ச மாதிரி இருக்கு, தயவு செய்து போய் கொட்டிக்கோ போ. அப்படி வா வலிக்கு. அப்படியே பண்ணி மாதிரி இருக்கான் பாரு. ஏய் என்னடா மூஞ்சா பாக்குற? டீயா போடுற? டேய் இந்தா, குடி. ஐயோ டேய் பச்சை தண்ணி அது ஏன்டா அப்படி ஆடுற? பச்சை தண்ணியா? அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தான் மேடம், அதான் அவனை அடக்கி வச்சுட்டு வந்தேன். பிராதர் சார், உங்க வாயில என்னைக்கும் நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பார்த்தாலும் உங்க வாயில கெட்ட வார்த்தை வந்துட்டே இருக்கு. மேடம் இந்த ஊருக்காரங்களுக்கு சாதாரணமா சொன்னாலாம் புரியாது. அப்புறம் சாப்பிட்ட சாப்பாடும் செரிக்காது. வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, சாணியை மிதிச்சிட போறீங்க. அப்புறம் கழுவ தண்ணி கிடைக்காது. மல்லம்மா, ஏ மல்லம்மா. யாருப்பா நீங்க? வேண்டாமா, பிராதர் மாஸ்டர் வந்திருக்கேன். சொல்லுப்பா. உன் புள்ள எங்க போயிருக்கான்? என் பிள்ளை எங்க வேணா போவான், உனக்கு என்ன? அவனை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனோமா? நான் எதுக்கு அவனை அங்க அனுப்பணும்? கேட்டீங்கல்ல மேடம். ஐயோ, அவன் நல்லா படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போனா உங்களுக்கு தானே உதவியா இருக்கும். நிலத்து கூலி வேலைக்கு போனா 50 ரூபா கிடைக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன கிடைக்கும் சொல்லுங்கம்மா. பாத்தீங்களா மேடம், இவங்க தலையெழுத்தே இப்படிதான். நீங்க என்னதான் சொன்னாலும் இவங்க பள்ளிக்கூடத்துக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. என்னம்மா சமைச்சிட்டியா? சமைச்சிருக்கேன்பா. போய் நல்லா கொட்டிக்கப்போ. எனக்கு தெரியும், நீங்க போ. போங்க மேடம். இதானே? வணக்கம்மா. வணக்கம் மேடம். தன்யாவை நீங்க ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க? மேடம் வீட்ல வேலை இருக்கு, மாவு வில்ல பாத்துக்கணும். அவ படிச்சு என்ன ஆக போறா? என்னைக்காவது ஒரு நாள் புருஷன் வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்க்க தான் போறா. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, போயிடுங்க மேடம். மேடம் பாத்தீங்களா, பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போய் வேலை செய்யறத இப்பையில இருந்தே கத்து கொடுக்குறாங்க. என்ன பண்ண முடியும் மேடம்? வாங்க போலாம். மேடம் இவங்களுக்கு பேசுற விதத்துல தான் பேச முடியும், வேணா நீங்களே பேசி பாருங்களேன். வணக்கம். வணக்கம் மேடம். நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். ராஜு ரொம்ப நாளாவே ஸ்கூலுக்கு வரதில்ல, ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க மேடம், அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அவன் டாக்டர் ஆக போறதில்ல, இன்ஜினியர் ஆக போறது இல்ல. தினமும் அவன் இந்த வேலையை பார்த்தா எங்க வயிறும் நிறையும், எங்க குடும்பமும் நல்லா இருக்கும். அப்படின்னா அவனுக்கு எஜுகேஷன் தேவையில்லையா? அதெல்லாம் வேணாம், போமா. படிக்கவே தேவையில்லையா? வேண்டாம், போமா. இங்க பாருங்க மேடம், இது ஒருத்தரோட ப்ராப்ளம் இல்ல, ஊர் மொத்தமும் இதே பிரச்சனை தான். இவங்களை என்னதான் கூப்பிட்டாலும் ஒருத்தரும் வரமாட்டாங்க. வாங்க இன்னொரு வீட்டை போய் பார்க்கலாம். இங்க பாருங்க மேடம், இந்த மாதிரி எல்லாம் சொன்னா இவங்களுக்கு புரியவே புரியாது. இந்த சிஸ்டமும் சேஞ்ச் ஆகாது. சிஸ்டம் கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும். வந்தவங்க வரட்டும், போறவங்க போகட்டும் சொல்றதுக்கு இது ஒண்ணும் மடம் இல்ல, பள்ளிக்கூடம். அரசாங்கம் நமக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சார், நான் உங்ககிட்ட பேசணும் சார். என்னாச்சு மேடம்? சார், நாளையில இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏது பண்ணிட்டு இருக்கேன்னு யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது சார். ஐ வில் பி டேக்கிங் மை ஓன் டெசிஷன். ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சார். ஏன் மேடம் இவ்வளவு எக்ஸைட் ஆறீங்க? என்னாச்சு இப்போ? கூல், நான் உங்க கூட இருக்கேன்ல. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா சார்? ஐயோ, உங்கனால இந்த ஸ்கூலுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னா என் சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஆல்வேஸ் ஐ வித் யூ மேடம். ஏன் உங்களுக்கு டவுட்? அதுதான் எனக்கு வேணும். பிரீத்தம், ராஜு, பிரசாத், பம்யா, பப்ளி, இப்ப நம்ம எல்லாரும் போனோம்ல, இப்ப அந்த இடத்துக்கு போய் அந்த பசங்களை எல்லாம் நம்ம கூட்டிட்டு வரணும். ஓகே? ஒருவேளை அவங்க எல்லாம் வரலன்னா அவங்களை எல்லாம் இழுத்து கூட்டிட்டு வரணும். ஓகே? எஸ் மேடம்.
நல்லபடியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க. இந்த வாட்டி மட்டும் பாஸ் ஆகல, ஒவ்வொருத்தனையும் தூக்கி போட்டு ரத்தத்தை குடிச்சிருவோம் பாத்துக்க. இந்தா நல்லா எழுது. சார் சார் எனக்கு கொடுங்க சார் பேப்பரு. ஏய் நீங்க தான் இருக்கியாடா? உன்னை மறந்தே போயிட்டேன்டா. ஏய் அறிவு கேட்டவனே, நல்லா கேட்டுக்கோ. இந்த முறையாவது ஒழுங்கா எழுதி பாஸ் பண்ணு. ஏற்கனவே 10 வருஷமா இங்கே உட்காந்துருக்க. ஏய் வயசான கிழவா, வயசாகுதுடா உனக்கு. டேய் பின்னாடி திரும்பி பாரு, திரும்பி பாடுறாங்க. நேரம் உனக்கு 2 பசங்க இருக்கும்டா. அப்படி இங்க பாரு, சீக்கிரம் பாஸ் ஆகி போறதுதான் உனக்கு நல்லது. பாடம் சொல்லி கொடுக்க கத்துக்க சார். இப்படியே பேசிட்டு இருந்தா மூக்குல விரல விட்டு காது வழியா எடுத்துருவோம் பாத்துக்க. இந்தா எழுது. இவரு டிரான்ஸ்ஃபர் ஆனதான் நான் பாஸ் ஆவேன். பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏ பப்ளி, ஏய் என்ன? ஏய் நீ எப்படி கல்யாணம் ஆகி போயிருவ? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன சொல்லு? என் பேப்பரை நீ எடுத்துக்கோ, உன் பேப்பரை எனக்கு கொடு. முடியாது. ஏய் ப்ளீஸ் டி. ஏய் என்னடா இது? ஒன்னும் இல்ல சார், விநாயகர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னு கேட்டேன். அதுக்கு நம்ம ஊர்ல தான் பிறந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். ஏய் மூடிட்டு பரீட்சை எழுதுறா. டேய் அததான் பண்ணிட்டு இருக்கேன். இவனுங்களுக்குலாம் பேச்சு மட்டும் குறைச்சல் இல்ல. ஏய் இஸ் காட்ரா. ஏய் சப்பாத்தி காட்ரா. அட போட விளக்கென்ன, எனக்கே ஒண்ணும் தெரியல. டேய் எவனாவது ஒருத்தன் காட்டுங்கடா. நான் ஃபெயில் ஆயிட்டா எங்க அப்பா செருப்பு கொண்டே அடிப்பான். ஏய் ஸ்ருதி, பப்ளியை கூட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அட போடா புள்ள கத்திரிக்கா. எக்ஸாம் எப்படிடா எழுதியிருக்க? ஒன்னும் இல்லடா, ஒரு கடப்பாரையும் ஒரு குச்சி எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு வேளை பாஸ் ஆகலைன்னா இது 2ல நீங்க எதுல சாக போறீங்கன்னு எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியே நாளைக்கு ஸ்கூல் போவியா நீ? டேய் நாளைக்காக நாளைக்கு பாத்துக்கலாம் விடுறா. போ நாளைக்கு ஸ்கூல்ல மாஸ்டர் காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ எழுதி வச்சதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போ நல்லா வாங்கி கேட்டீங்க. பிரதர் சார் சொல்லுங்க மேடம். நெக்ஸ்ட் வீக் ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்குல்ல, பசங்க லிஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? லிஸ்டா ரெடி பண்ணிட்டேனே மேடம். அப்படின்னா இந்த வாட்டி கப்பு நமக்கு தானே சார்? கப்போட சேர்த்து கொட்டாங்குச்சியும் கொடுப்பாங்க. கொட்டாங்குச்சி வச்சு நம்ம என்ன சார் பண்றது? கப்பு கழுவுறதுக்கு, கொட்டாங்குச்சி பிச்சை எடுக்கிறதுக்கு. இப்ப என்ன உங்களுக்கு லிஸ்ட் தானே வேணும் மேடம்? வாங்க நான் உங்களை கூட்டு போறேன், வாங்க. ஏய் பவன்யா வாடா இங்க. புடி 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 புடி. டேய் ஏன்டா? யாரா அது? ஏய் மரியாதை எல்லாம் பேசினா வாயை உடைச்சிருவோம் பாத்துக்கோ. ஒழுங்கா ஸ்போர்ட்ஸ் பசங்களை கூட்டு வா போ. மேடம் ஒருத்தர் வந்து மன்னா சக்தி ருச்சி நம்ம பசங்களாம் ஸ்போர்ட்ஸ்ல எப்படி இருக்காங்கன்னு காட்டுறேன் வாங்க. டேய் எல்லாரும் வாங்கடா இந்த பக்கம். சார் கூப்பிடுறாரு, வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. என்னமோ தெரியல, வாங்க போய் பாப்போம். ஸ்போர்ட்ஸ்ல யாரெல்லாம் சேர்ந்திருக்கீங்களோ முன்னாடி வாங்க. பாருங்க மேடம், இவன் ரன்னரு, இவ ஜம்பரு. இவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்கன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இவங்களோட உண்மையான ஸ்போர்ட்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருடா, போல் டு சைனை விட வேகமா ஓடணும் பாத்துக்க. ஓடு 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 ஓடு. ரன்னர் காலியா? இவ ரிவர்ஸ்ல சூப்பரா ஓடுவா மேடம், அதான் அப்பப்ப ரிவர்ஸ்ல போறா. மேடம் 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 இன்னொரு தனி திறமையை காட்டுறேன் பாருங்க. எங்க இதோ இதோ வந்துட்டா. இவ இருக்கல மேடம், விளையாட்டுல குறைச்சல், சாப்பாட்டுல வேற லெவல். நான் ஓடவா சார்? டேய் மினி ஃபுட்பால் மாதிரி இருக்க. ஓங்கி ஒன்னு அடிச்சேன்னு வச்சுக்க, இன்னும் கீழே போயிருவேன். தள்ளிப்படாங்க. மேடம் இதுதான் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் டீம். இங்க நானும் நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட்டே ஆகாது மேடம். ஏன்னா இங்க ஸ்போர்ட்ஸ் டீச்சரே இல்ல. நானும் எப்பயாவது தான் சொல்லி தருவேன். நம்ம ஏதாவது சொல்ல போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. எதுக்கு வம்புன்னு எல்லாம் அப்படியே விட்டாச்சு மேடம். இருந்தாலும் எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம், அது கேட்காது. லாஸ்ட் டைம் ஒரு பையனுக்கு 3rd பிரைஸ் வாங்கி கொடுத்தேன். அதுலயும் SDMC தலைவர் ஏதோ சதி பண்ணிட்டாரு. இங்க உள்ளுக்குள்ள என்னென்னமோ பாலிடிக்ஸ் நடக்குது மேடம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எதுவும் கண்டுக்காம இருக்க, அதான் மேடம். இதே டீமை வச்சுக்கிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இதே பசங்களை வச்சு விளையாடலாம். அதுக்கு நீங்க தான் கோச்சா இருப்பீங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கும், அத வெளியில கொண்டு வரணும், அவ்வளவுதான். முத்தா இருக்கட்டும் பவளமா இருக்கட்டும், அது தண்ணியோட ஆழத்துல தான் கிடைக்கும். அத தேட வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ஆனா ஹெட் மாஸ்டரும் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் மேடம். அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்லையா? அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா மேடம், சிறுத்த மாதிரி ஓடுவா மேடம். யார் அவன்? அவனோட பேரு ஜங்கிலி. எல்லாரும் அவனை ஜங்கிலி மிருகம் ஜங்கிலி மிருகம்னு கூப்பிடுவாங்க. 2-3 மாசமா அவன் ஸ்கூல் பக்கமே வரல மேடம். அவன் வீடு எங்க இருக்கு? இதான் மேடம் அவன் வீடு. ஜங்கிலி, ஏ ஜங்கிலி. அசோகா, ஏ அசோகா. யார் அது? வா வா. இவங்கதான் மேடம், மிஸ் நந்தினி. வணக்கம் மேடம். இங்க பாரு அசோகா, உன் தம்பியை கூட்டிட்டு போகதான் மேடம் இங்க வந்திருக்காங்க. அனுப்பிடா. மேடம் ஏற்கனவே ஒரு கால் இல்ல, இவனே அனுப்பிட்டா அந்த வீட்டை யார் மேடம் பாத்துப்பா? உங்களுக்கு கால் இல்லன்னு அவன் காலை கட்டி போட பாக்காதீங்க. ஒரு தடவை ட்ராக்ல விடுங்க, சிறுத்த மாதிரி ஓடுவான்.
ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஃபியூச்சர் இருக்கு. தயவு செஞ்சு தடுக்காதீங்க. உங்க வார்த்தையை மதிச்சு அனுப்பி வைக்கிறேன் மேடம். ரொம்ப நன்றி. 2021-22 மாநில அளவிலான விளையாட்டு போட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம். வெவ்வேறு பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு விளையாட்டு போட்டியை சரஸ்வதிபுரம் பள்ளிக்கூடம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது. கபடி 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 ஏய் கபடி 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 ஆண்கள் பிரிவின் கபடி போட்டியில் IRC மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வெற்றி பெற்றுள்ளது. எதிரணியை 21-25 பாயிண்டுகளில் வீழ்த்தியுள்ளது. கபடி 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 கபடி. ஸ்டார்டிங்ல நிதானமா ஸ்டார்ட் பண்ணு. ஸ்பீட ஸ்லோவா ரைஸ் பண்ணு. அப்போ உன்னோட எனர்ஜி பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே, நல்லா ஓடு. இங்க பாரு ஜங்கிலி, என் மான மரியாதைலாம் உன் கையில தான்டா இருக்கு. உன் காலில் விழுந்து கூட கெஞ்சி கேட்டுக்கிறேன்டாப்பா, எப்படியாவது ஜெயிச்சுட்டு வந்துடுறா. அதுக்காக நீ ஒன்னும் அவசரப்பட வேணாம். நீ மெதுவா ஓடு. யோ, அவன் போறதே ஓடுறதுக்கு, அங்க போய் மெதுவா ஓடலாம். அதிக பிரசங்கித்தனமா பேசாதீங்க. நீ போய் நல்லா ஓடு. ஆல் தி பெஸ்ட். இறுதியாக ஓட்டப்பந்தயம் தொடர்கிறது. அனைவரின் மையப்புள்ளி சரஸ்வதிபுரத்தின் ஜான்லி. கம் ஆன் ஜான்லி. முன்னாடி ஓடி இருக்காரு, ஓடி இருக்காரு, ஓடுறாரு. ஓடி இருக்காரு. ஐயோ, சரஸ்வதிபுரத்தின் இறுதி போட்டியாளரும் சார், இவனுக்கு போய் நான் போல் டு செயின் பில்டப் எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? இவன் என்னடா கரேஜ்ல இருக்க நட்டு போட்டு டைட் பண்ற மாதிரி பண்ணிட்டான். இதெல்லாம் எனக்கு தேவையா சார்? நம்ம குண்டை மட்டும் இருந்திருந்தா. ஏங்க, உங்க குண்டுவை தூக்கி குப்பையில போடுங்க. முதல்ல ஜெயிக்கிறத பாருங்க. 200 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல நம்ம ரன்னில புள்ள வெற்றி அடைஞ்சிருக்காரு. கடைசியா இருக்கிறது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மட்டும்தான். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சரஸ்வதிபுரத்தின் ஸ்கூல் முன்னணியில் உள்ளது. வெற்றி நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த வெற்றியின் மூலம் விளையாட்டு போட்டிக்கு திரையாடுகிறது. முதல் பரிசை சரஸ்வதிபுரத்தின் பள்ளிக்கூடம் சொல்ல வைத்துக் கொண்டது. சார், ஜோடி கப்பு நம்மளுக்கு தான். சூப்பர் சார், தேங்க்யூ. நான் தான் எல்லாம் என்பது நம்பிக்கை, நான் தான் எல்லாமே என்று நினைப்பது அகங்காரம். இத பார்த்தா என்ன மனசுல வச்சுட்டு எழுதின மாதிரி இருக்கே. இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்க, அதுவும் இல்லாம புத்திசாலி. கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பசங்களை வச்சுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, கப்பு ஜெயிக்கிறதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்து சேர வேண்டியதெல்லாம் குறைஞ்சு போயிடும். சாரி, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாத்துலயும் நம்ம முன்ன இருந்தாதான் நம்மளுடைய பள்ளிக்கூட டெவலப் ஆகும். நம்ம பள்ளிக்கூடம் டெவலப் ஆகும், ஆனா நம்ம வீட்டு லாக்கர்லாம் சீல் டவுன் ஆயிரும். என்ன பேசுறீங்க? இத பாருங்க, நான் ஏதோ சொல்ல வரேன், அது சரியா தப்பான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நடுவுல பேசுறீங்க. இதுக்கு பேரு தான் ஈகோங்கிறது. இல்ல, இத பத்தில எனக்கு பெருசா தெரியாது. என் பையன் சொல்லிட்டு இருப்பான், ஈகோ இருக்குன்னு. அதான். இல்ல,
பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கப்ப ஜெயிச்சிருக்காங்க. சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்களே, உங்களுக்கே இது சரின்னு தோணுதா? மேடம், உங்களுக்கு கப்பு, நமக்கு கப்பம், மணி, பைசா. ஒரு ரெஸ்பான்சிபிள் நபரா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். என் மொத்த வாழ்க்கையிலேயே என்ன ரெஸ்பான்சிபிள் நபர்னு சொன்ன ஒரே ஒருத்தர் இருக்காங்கன்னா அது நீங்கதான். மேடம், இந்த மாதிரி கப்புங்க எங்க வீட்டுல நிறைய இருக்கு. இதை எடுத்துட்டு போய் காயிலாங்கடையில போட்டா அவனே காரி துப்புவான். இது உங்க லெவல் கிடையாது. இந்த ஒரு கப்புக்காக 2 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேனா? வாழ்றதுக்கு வழி தெரியலன்னா இந்த கப்புக்கு 2 வருஷம் இல்ல 5 வருஷமும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அத என்கிட்ட சொல்ல வராதீங்க. மேடம், இங்க அதிகாரமும் என்னோடதுதான், சட்டமும் என்னோடதுதான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. உங்க அதிகாரம் எல்லாம் இன்னும் 2 நாள் தான், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்க அதிகாரமும் இருக்காது. இந்த ஊர்ல என்ன எதிர்க்கிற ஆம்பளை ஒருத்தம் கூட இல்ல. நீங்க கற்பனை உலகத்துல இருக்காதீங்க. இருந்தாலும் மேடம், ஒரு தடவை நீங்க விசாரிச்சிருக்கணும். இவங்களெல்லாம் நீங்க நம்ப முடியாது, எப்ப வேணாலும் மாறிடுவாங்க. ஸ்ரீகாந்த் சார், நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? எதுக்காக கோவப்படுறீங்க? யூ சி மிஸ்டர் ஸ்ரீகாந்த், திஸ் எலெக்ஷன் இஸ் கோயிங் மெதுவா, அதாவது ஸ்லோ. யூ டோன்ட் வரி, வி ஆர் ஆல் உங்க கூட இருக்கோம். வி ஆர் கோயிங் ஃபார் த வீடு அண்ட் பிக் தி ஓட்ஸ். நந்தினி மேடம் இஸ் கண்ட்ரோல் த எல்லா சிச்சுவேஷனும். யூ டோன்ட் நோ. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஸ்ரீகாந்த் சார், நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். என் டென்ஷன் அது இல்ல மேடம். ஒருவேளை நான் எலெக்ஷன்ல தோத்துட்டா என் முகத்தை உங்ககிட்ட காட்ட முடியாது, அதான். ஸ்ரீகாந்த் சார், இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? நான் இருக்கேன். என்ன வேலையா இருந்தாலும் நான் நின்னு பாப்பாத. நீங்க யாரு? குஸ்தி பயில்வான். இதுக்கு முன்னாடி எத்தனை பயில்வானுங்களை நீங்க மண்ணக்காவ வச்சிருப்பீங்க சொல்லுங்க? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா சார்? அவன் ஏதாவது ஓவரா பேசினானா அவன் வாயில பூட்ட போட்டுட்டு கை கால கட்டி கிணத்துல தூக்கி போட்டுற மாட்டான். அட சார், கொஞ்சம் சும்மா இருங்க. நம்ம ஒன்னும் போருக்கு போகல, எலெக்ஷனுக்கு தான் போறோம். இனி பேசி பிரயோஜனம் இல்ல சார். ஆமா சார், இந்த சண்டை கிண்டெல்லாம் எதுக்கு சார்? ஓட்டு போட எத்தனை பேர் இருக்கோம்? மிஞ்சி போனா 3 இல்ல 4 தானே. நீங்க நில்லுங்க சார். நின்ட்டேன் மேடம். உங்களை இல்ல, உட்காருங்க. ஓ சாரி. இல்ல, நீங்களாம் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் மேடம், நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. சரிங்க மேடம். டேய் அண்டே நீ பாட்டு, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. டீச்சர் வேற அழகா இருக்கா, போய் பேசிட்டு வரேன். அப்புறம் வணக்கம் மேடம். விஸ்வேஸ்வர் ஐயா, அண்ணா சாரே, அப்துல் கலாம், இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல. என்ன மேடம், கவர்மெண்ட் ஸ்கூல் வேணான்னு மூடிக்கிட்டு இருக்கும்போது இதுல உங்களுக்கு என்ன? தமிழ் மீடியம்ட்ட உங்க ஒருத்தரால இந்த மொழியை காப்பாற்ற முடியுமா? நம்ம நாட்டு கொடியை தூக்கி பிடிக்க முடியுமா? நம்ம மொழியை காப்பாத்துறதுக்கும் வளர்க்கறதுக்கும் என்ன மாதிரி 100 பேர், உன்ன மாதிரி 1000 பேர் வந்தாலும் நடக்காது. இந்த மொழி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தோட மூல முடுக்கெல்லாம் சேர்ந்திருக்கு. இந்த மொழியை காப்பாத்த வேண்டியவங்க உன்ன மாதிரி ஒரு ஆளை பெத்தெடுத்த ஒரு தாய். ஒரு எழுத்து கத்து கொடுத்தாலும் நேர்மையா கத்து கொடுக்கற என்ன மாதிரி ஒரு குரு. நரகத்துல இறக்கி நாக்க வெட்டி வாய தெச்சாலும் சுயமரியாதையை விட்டு கொடுக்காத தமிழர்கள். இத்தனை பேர் இருந்தா போதும், எங்க மொழிக்கு என்னைக்கும் சாவு கிடையாது. வழிய விடு. நீங்க வாங்க பசங்க. ஓகே ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்கூல்ல HDMC எலெக்ஷன் இன்னைக்கு. Do you understand? We all voting our candyman's. யோ மேஸ்திரி, ஐயோ மாஸ்டர், அது கேண்டிமேன்ஸ்ல கேண்டிடேட். ஏய், ஹெட் மாஸ்டர் அவரா நீயா? சும்மா வாய் போடுறா. அன்எஜுகேட்டட். நீங்க பேசுங்க மாஸ்டர். இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல நம்ம ராவுத் அவர்கள் போட்டியிட போறாரு. அவருக்கு போட்டியாளரா ஸ்ரீகாந்த் போட்டியிடுறாரு. மொத்தம் 13 பேர் ஓட்டிங் பண்ண போறதா லிஸ்ட் கொடுத்திருக்காங்க.
அண்ணா நீங்கள் சரின்னு சொன்னால் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறேன். எலெக்ஷனில் கேண்டிடேட்டே இருக்க மாட்டாங்க, சூப்பராக ஜெயிச்சிடலாம். எங்க என்ன பேசணும்னு தெரியாத உனக்கு? ஊர்க்காரங்களா இருக்காங்க. இது எலெக்ஷன் டைம் வேற. இந்த மாதிரி டைம்ல கையும் பிடிக்கணும், கால்லையும் விழணும். அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு அமைதியா கேளு. நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. பூமாலைக்காக வெயிட்டிங்க. மேடம், எனக்கு ஏதோ பயமா இருக்கு மேடம். நான் வேணா திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க சும்மா இருங்க ஸ்ரீகாந்த், டென்ஷன் ஆகாதீங்க. நாங்கெல்லாம் உங்க கூட இல்லையா? அவனை பார்த்தா அரக்க மாதிரி இருக்கான், பயப்படாம என்ன பண்ணும்? கோமணத்தை கட்டிக்கிட்டு களத்துல இறங்குறதுக்கு இது ஒன்றும் குஸ்தி இல்ல, எலெக்ஷன். எல்லாம் ஒண்ணுதான். அங்கேயும் போட்டி போடுவாங்க, இங்கேயும் போட்டி போடுவாங்க. அதுல துணிச்சல் இருக்கவன் தான் ஜெயிப்பான். ஓ, துணிச்சல் இல்லாதவன் அப்படியே தோத்துருவான். சரி, இப்போ ராவுத் அப்பாக்கு யாரெல்லாம் ஓட்டிங் பண்ண போறீங்க? அப்படியே கை தூக்குங்க பாப்போம். 1 2 3 4 5 6. 6 பேர். இப்போ ஸ்ரீகாந்த் சாருக்கு எத்தனை பேர் ஓட் பண்ண போறீங்க? கையை தூக்குங்க. நான் தான் ஃபர்ஸ்ட். 6 6 திரும்ப 6 6 12. இன்னும் ஒரு ஓட்டு வேணுமே. என்ன சரக்கு அடிச்சுட்டு மட்டை ஆயிட்டாங்களா? நான் ஒருத்தன் இருக்கேன். அது ஓடுடா. அண்ணா அண்ணா, என் ஓட்டு ஸ்ரீகாந்துக்கு. பைல்வானுக்கு 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 வாழ்க. நம்பிக்கை துரோகி. உங்க தம்பிய பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. பயத்திலேயே வாழ்றவங்க செத்துருவாங்க, தைரியமா நிக்கிறவங்க ஜெயிப்பாங்க. உங்க 2 பேருக்கும் ஒரே ரத்தம். பயத்தை தள்ளி வச்சுட்டு முன்னோக்கி வாங்க சார். நாளைக்கு எலெக்ஷன்ல உங்க ஓட்டு ரொம்ப முக்கியம் சார். யோசிச்சு பாருங்க சார். ஜனநாயகத்துல ஒரு ஓட்டோட வேல்யூ என்னன்னு இப்ப அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்ரீகாந்த் சார் HDMC தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி துணை தலைவராக சாரதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அண்ணா, பெக் ரெடியா இருக்குண்ணா. முதல்ல மாத்தி ஆகணும், எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். என்னாச்சு? டிராக்டர் நல்லா தானே இருக்கு. டிராக்டர் இல்ல, நம்ம யோசனைகளை, நம்ம நம்பிக்கைகளை வேற யாராவது பண்ணியிருந்தா குடும்பத்தோட சேர்த்து நெருப்பு வச்சிருப்பேன். அண்ணன், நம்ம அண்ணன். நான் அப்பவே சொன்னேன்ல, அவனை அடிச்சு தூக்கி போடணும்னு. நான் சொன்ன பேச்ச நீ எங்க கேக்குற? யார வேணாலும் நம்பலாம், சொந்தத்தை மட்டும் நம்பிடவே கூடாதுன்னு அன்னைக்கு அண்ணாமலை படத்துல தலைவர் சொல்லியிருக்காரு. நம்ம கேட்டோமா? இல்ல, அது யார் தப்புப்பா? நம்ம தப்பு. அப்பா, நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்டா? ஏன்னா நான் எப்படி தலை நிமிர்ந்து ஸ்கூல்ல நடக்க முடியும்? நாளைக்கு நான் ஊருக்குள்ள போகும்போது என் வேட்டியை தூக்கி நான் மேல கட்டலாமா வேணாமான்னு நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இதுல ஓம் பிரச்சனை என்ன? டேய் போடா, போய் உங்க அம்மா கிட்ட சொல்லி தலைக்கறி செய்ய சொல்லு போ. நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணு. நமக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? அண்ணா, அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது. ஏதாவது பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ணணும்னு எனக்கும் தெரியும். ஆனா என்ன பண்றது? ஸ்ட்ரீட் ரவுடி மாதிரி பேசாத. இது எலெக்ஷன் டைம். இது பவர் சம்பந்தப்பட்ட விஷயம். பொறுமைதான் நம்ம ஆயுதமா இருக்கணும். பெக்க போடுறா. பார்த்த உடனே மேல பாயிறதுதான் மிருகம். நேரம் பார்த்து கழுத்தை பிடிக்கிறவன் தான் மனுஷன். நேரம். இந்த நாயை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். இல்லனா தலைமையிலேயே ஏறி உக்காந்துக்கும்.
அந்த தெருநாய்க்கு ஒரு வாய் சோறு போட்டா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆனா இந்த வீட்டு நாய் இங்க இருக்கே, சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டு கொலைச்சுக்கிட்டே இருக்கும். என் பிள்ளைகிட்ட சொன்னேன், வீட்டுக்கு ஒரு நல்ல நாய் வாங்கிட்டு வாடான்னு. அவன் என்னடன்னா ஒரு கிராஸ் பிரீடை வாங்கிட்டு வந்திருக்கான். ஐயா காலையே இப்படி கத்திட்டு இருக்கீங்க? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் கட்டிங் ஷாப்? இது வீடு நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சீங்க? வீட்டுல நிம்மதியே இல்ல. நாய்ங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு நாயை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இந்த அறிவு கிட்ட நாய் கல்யாணம் கட்டும் போது எங்க வீட்டுல கொலைக்கிற நாய் எதுவுமே இல்லன்னு சொல்லி என்ன கல்யாணம் கட்டிட்டு வந்தான். ஆனா இங்க வந்து பார்த்தா கொலைக்கிற நாய் எங்க வீட்டு முன்னாடியே உட்காந்துருக்கு. இந்த கிழட்டு நாய் செத்ததுக்கு அப்புறம் இந்த கிறகம் பிடிச்ச நாய் தானே இந்த வீட்டை பாத்துக்கணும். இந்த ரெண்டு நாய்களோட பொழப்பு நடத்துறதை விட அந்த வெறி பிடிச்ச நாயோடய பொழப்பு நடத்திக்கலாம். போங்கடி. தூக்கி போடுறதான் தூக்கி போட்டா பாத்தியா? அலுமினிய பாத்திரத்தை தூக்கி போட்டிருக்கா. ஏதாவது பாத்திரமா போட்டுதான் ஒரு கோட்டருக்கு ஆயிருக்குங்களா? பரவாயில்ல விட, ஒரு சின்ன கட்டிங் ஆகும். உன் பொழப்ப இப்படிதான் போடா. சாயங்காலம் வருவல்ல, அப்ப பாத்துக்கிறேன். வரேன் பாத்துக்கோ. பாத்துட்டு போடா அறிவு கட்டவனே. ஐயோ பிரதர் சார், நீங்களா சார்? நான் பார்க்கல சார். சார் 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 மேடம் சார் 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 ஏண்டா அறிவு கட்டவனே, என்னைய திட்டியா நீ? பொண்ணு நீ என்ன பண்றன்னு பாருடா டேய். ஏய், அந்த பபுளியோட ஏதோ புதுசா விளையாடிட்டு இருக்கியாமே? நான் எதுவும் பண்ணல சார். போய் சொல்றியா? போடா. டேய் வா வா, எங்க ஏரியா சைடு வருவல்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன் உன்னை. விஜயநகரத்தின் சாம்ராஜ்யத்தில் கடை வியாபாரிகள் முத்து ரத்தினங்களை எல்லாத்தையும் தெரு ஓரத்துல விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராஜா தன்னோட மகனை தோல் மேல போட்டு கூல கட்டடிச்சுட்டா இருக்க, உட்கார்றான். டேய், பெல் அடிக்கிற வரைக்கும் உன்னை நான் எங்கேயாவது வெளியே பார்த்தேன் அப்படியே ஓங்கி குத்தி கொன்றுவேன். ராஸ்கோல். அப்பா இவன் தான். இவன்? ஐயோ நான் எதுவும் பண்ணல. குவார்டர் சைஸ் கூட இல்ல. ஏய், சின்ன பின் சார்ஜர் மாதிரி இருந்துகிட்டு என் பையனை இன்னொரு தடவை கெடுக்க பார்த்தா சின்ன பின்னு போட கொன்றுவேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, பிரேம படமா? ரொம்ப நல்லா இருக்கும், பாத்திருக்கேன். ஏய், ஒப்பேந்திரோடது சூப்பரா இருக்கும், நான் பாத்திருக்கேன். அட கடவுளே, என்னடா உங்க அப்பா உன்ன மாதிரியே பண்றாரு? அதை விடுங்க மேடம், நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. அதோட ராஜ்யம் வீழ்ந்தது. இந்த கோயில் இருக்குல்ல மேடம், இப்பதான் புதுசா ரினிவல் பண்ணிருக்காங்க. இந்த சந்நிதியில நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமா பழிச்சே தீரும். அது அப்படியா? நடக்காதுன்ற வார்த்தையே இல்ல. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? உட்காரலாமே. ஸ்ரீகாந்த் சார். சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். கேளுங்க மேடம். இவ்ளோ நாள் ஆகியும் பிரீத்தமோட அம்மாவை பார்க்கவே முடியல. அவங்க எங்க இருக்காங்க? இல்ல, உங்களுக்கு வருத்தமா இருந்தா சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து ஒரு பெரிய கதை. என் பொண்டாட்டி ஒரு லாயர், பெரிய லாயர். தன்னோட திறமையால பல கேஸ்களை ஜெயிச்சிருக்கா. அதுல முக்கால் வாசி வெறும் டைவர்ஸ் கேஸ் தான். அவ ஒரு வாட்டி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சா பெண்களுக்கு சம உரிமை இல்லையா மயிலாட்? அவளுக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஆடைகளை உடுத்துற சுதந்திரம் இருக்கு. தாலி கட்டினதுல இருந்து சாகர வரைக்கும் புருஷன், பசங்க, வீடுன்னு எல்லா பொறுப்புகளையும் பெண்கள் ஏத்துக்கிறாங்க. அவ மேல ஏற்படுற மன ரீதியான சித்திரவதையை பொறுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழறாங்க மயிலாட். ஒரு பொண்ணோட தியாகத்துக்கு முன்னாடி எதுவும் பெருசு இல்ல. அவளுக்கு அவளுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கு. That's all my lord. Court is adjourned. மேடம், இங்க ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும்? இங்க பாருமா, இன்னும் ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தா உன் கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். மேடம், என்கிட்ட இந்த தாலியை தவிர கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. புருஷனே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த தாலியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அதையே கூட பரவாயில்ல. இங்க பார், கண்டவங்க வீடு அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வீட்டு அடுப்பை எரிச்சா அவங்க சாபம் நம்மளை சும்மா விடுமா? லட்சக்கணக்கில் பீஸ் வாங்கினாலும் 10 ரூபா ஸ்டாம்புக்கு பணம் கேட்குறீங்களே, வெக்கமா இல்ல? அப்படி நான் சம்பாரிச்சிட்டு வரதுனாலதான் ஜாலியா நிம்மதியா உட்காந்துட்டு நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏய், எனக்கு எதிரில் குறைச்சல். உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கு. ஏதோ உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அமைதியா இருக்கேன். பேசாம சாப்பிடுங்க. எப்ப பார்த்தாலும் இதே தலைவலியா போச்சு.
என்ன பண்ணாலும் அவ்வளவுதான் ஏய். எல்லாம் என் தலை எழுத்து. எந்த நேரத்துலடா பிறந்த நீ? என்ன கேட்டா அம்மா கிட்ட கேளு. ரெண்டு வருஷமா கேஸ் இழுத்துக்கிட்டே போகுது. 2 பேரும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் வரலாம்ல. இங்க பாருங்க சார், எனக்கு வாழ்க்கையில நிறைய வழிகள் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம நான் நிம்மதியா வாழணும் சார். இவகிட்ட டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. இவரோட எனக்கு வாழ்க்கை நடத்த இஷ்டம் இல்ல. எனக்கு ஜீவனாம்சம் வாங்கி கொடுத்துருங்க. நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன். மை லார்ட், என்னோட கிளையண்ட் மிஸ்டர் பிரகாஷ் கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. அதனால தான் இவங்க அவரை கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. இவங்க அதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வா பாதி சொத்தை கேக்குறாங்க. இவங்களோட நோக்கம் வாழ்க்கைய நடத்துறது இல்ல, ஜீவனாம்சம் கேக்குறது தான். மை லார்ட், நீங்க கொடுக்க போற தீர்ப்பால ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணணும். தட்ஸ் ஆல் மை லார்ட். I will announce the final judgment. The decree of divorce is passed. Marriage stands dissolved. எப்படி சொல்றது மேடம்? உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் மேடம். சொல்லுங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. என்ன? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. சொல்லு. எப்படி செலவு பண்றதுன்னு தெரியல எனக்கு. அதாவது சீக்கிரம் வேலை நீங்க மனசு முடிஞ்சிடும் வச்சா என்னோட பாதி சொத்தை உங்களுக்கே கொடுத்துறேன். அதை வச்சுக்கிட்டு நான் தனியா எப்படி அனுபவிக்கிறது? என் கூட யாராவது இருந்தா நல்லா இருக்கும்ல. நீங்க மட்டும் மனசு வச்சா. எதுவும் தெரியாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். பணத்துக்கு முன்னாடி எந்த உறவும் கிடையாதுங்கிறது எனக்கு குடும்பம் நடத்தினதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. பணம் இருந்தாதான் எல்லாம். நம்ம 2 பேரும் ஒண்ணா இனிமே குடும்பம் நடத்துறதுல அர்த்தம் இல்லைன்னு தோணுது. அர்த்தம் தேடினாதான் கிடைக்கும், பார்த்தா தெரியாது. அசிங்கத்தை மிதிச்சிட்டா காலை கழுவிதான் போகணும். அதை அப்படியே விட்டா வீடு வரைக்கும் நாறிடும். அப்படி அசிங்கத்தை மிதிக்கிற மாதிரி நான் எந்த வேலையும் பண்ணல. அப்படின்னா உன் ஆபீஸ்ல எவனோ ஒருத்தன் உன் கையை தொடும்போது பார்த்துட்டு சும்மா இருந்தியா? அது தப்பு இல்ல? சொல்லு, நீ எதுக்கு அமைதியா இருந்த? ச்சே, உங்களுக்கு எவ்வளவு புத்தி இருக்கோ அந்த லெவலுக்கு தான் நீங்க யோசிக்கிறீங்க. அது என்னோட ஆபீஸ். அங்க ஆயிரக்கணக்கான கிளைண்ட்ஸ் வருவாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்க கூட பேச வேண்டியது இருக்கும். அதுக்கே நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் தப்பா நினைச்சிட்டேனா? நான் என்ன தப்பு பண்ணேன்? பின்ன என்ன, நீங்க இப்ப பேசுறத பார்த்தாலே தெரியுதே. நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அப்ப நான் என் கண்ணால பார்க்காதது இன்னும் என்னென்ன நடந்திருக்கும்? ச்சே, எவ்வளவு சீப்பா பேசிட்டு இருக்கீங்களே. நான் சீப்பா பேசுறேனா? ஆமா. நீ இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்க. தனியா வாழ்ந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் உனக்கு தெரியணும். கண்டிப்பா தெரியணும். நான் என் பிள்ளைய என் கூட கூட்டு போறேன். பிரித்தா, பிரித்தா, பிரித்தா. என்னப்பா? உன் எதிர்காலத்தை எங்க ஊர்ல நான் உருவாக்குறேன். வா. நான் எங்கேயும் வரமாட்டேப்பா, இங்கே இருக்கேன். டேய், சொல்றேன்ல. அம்மா நீயாவது சொல்லேம்மா. போடா, உங்க அப்பா உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாருன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு போவீங்க, நாளைக்கு காலையிலேயே கிளம்பி வந்துருவீங்க. நான் பாக்காததா? டேய் வாடா. சாரி ஸ்ரீகாந்த் சார், உங்க மனசுல இவ்ளோ வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். என்ன சரியாகுமோ? இந்த உலகத்துல 3/4 பேர் என்னைய மாதிரி தான் இருக்காங்க. வாங்க போலாம். ஏண்டா கண்ணு 2 புடனில இருக்கா? ரோட்ல போகாம ஏன்டா மேல ஏத்த வர? நீங்க என்ன பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க ஜெயிச்சிருக்கிறது ஆஃப்டர் ஆல் HDMC எலெக்ஷன், புரியுதா? MLA எலெக்ஷன்லாம் நினைச்சிடாதீங்க. HDMC எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல, MLA எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் இருக்கு. நீங்க எப்படி அதிகாரத்தை செலுத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், நான் குஸ்தி ஆடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தலையில தலப்பாவை கட்டினா அதே கெத்து அதே தைரியம் என்கிட்ட இருக்கும், தெரியுமா? ரொம்ப ஓவரா துள்ளாத. நீ இன்னும் சின்ன பையன். ஓ, எதிர்த்து நின்னா தெரியும் சின்னவன் யாரு பெரியவன் யாருன்னு. ஸ்ரீகாந்த் சார், குரலை உயர்த்தினா பயந்துருவாங்கன்னு நினைச்சியா?
உன்ன மாதிரி எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். போயிட்டே இரு. அதான் சொல்லிட்டாங்கல்ல. உங்களை பாத்துக்கிறேன். போடா போடா. மேடம், இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு ஒரு வழி பண்றேன். நான் இருக்கும்போது அவன் பேசியிருக்கணும். அப்ப இருக்க அவனுக்கு. ஏ ராவுத்தியா, உள்ள என்னடா பண்ற? வெளியில வாடா. உன்னை துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு நான் காய போடல. நான் அப்படிக்க பிறக்கலன்னு வச்சுக்கடா. இதுதான் பயில்வான் கெத்துங்கிறது. விடாதீங்க சார், கூப்பிடுங்க அவனை வெளியே. வாடா வெளியில. எங்கேயோ நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. நீங்க ஏதாவது பேசுனீங்களாடா? பாத்தீங்களா, உங்களே நாயின்னு சொல்றான். வார்த்தையை கொஞ்சம் அடக்கி பேசு. வாழ்க்கை பூரா தோத்து போய் ஒரே ஒரு வாட்டி ஜெயிச்ச உடனே என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிற பாத்தியா? அதாம யோகித. இங்க பாரு, உன் தம்பி ஒரு பொண்ணு முன்னாடி தான் கெத்த காட்ட வந்திருக்கான். வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணுகிட்ட போய் கெத்த கட்டினியாடா? டேய், அது ஏன் வேலைடா. இங்க பாரு, அவங்க நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தவங்க. இன்னொரு தடவை அவங்க விஷயத்துல தலையிட்டீங்க, உங்க 2 பேத்தையும் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். ஜெயிலுக்கு அனுப்புவியா? ஜெயில் நான் பூர்ணிமா லாட்ஜ் நினைச்சியா? நீ நினைக்கும் போதெல்லாம் எங்களை அனுப்புறதுக்கு. இத பாரு, என் தம்பி தப்பு பண்ணிருக்கான். நான் அவனுக்கு சொல்லியிருக்கேன், நீ போயிட்டே இரு. இன்னொரு தடவை அப்படி நடந்துச்சு, இந்த பைல்வானோட கெத்து என்னன்னு நான் காட்ட வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. நம்ம போலாம். இவனெல்லாம் பேச விட்டு கேட்கணும். நமக்கு நிலைமை இருக்கு பாருங்க. என்ன பண்றது? வாங்க போலாம். அப்புறம் போகும்போது போங்கடா. டேய் கெட்ட வார்த்தை திட்டுங்கடா. அதான் நல்லது எங்களுக்கு. டேய், உனக்கு என்னடா ப்ராப்ளம்? நான் கொதிக்குதுண்ணா, ஏதாவது செஞ்சே ஆகணும். உனக்கு எரியுதுன்னா எங்களுக்கு தண்ணி பாய்ச்ச வராதராப்பா. ஏற்கனவே இங்க பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீயா? நான் தான் பயில்வானு. ஊர் மக்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இவ்வளவு கெத்தா வேற வந்து பேசுற? பேசு பேசு. நீ என்ன பண்ணாலும் என்ன மிரட்ட முடியாது. இந்த இடம் என்னோடது, இந்த வீடு என்னோடது, இந்த ஸ்கூலும் என்னோடது. நான் எப்பவும் இப்படிதான் தைரியமா இருப்பேன். ஏய், இவ்ளோ சத்தம் எல்லாம் போடாத. என்ன ஒரு ஸ்கூல் டீச்சரா தான் நீ பாத்திருக்க. என்னோட இன்னொரு முகத்தை பார்த்தது இல்ல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வா. தைரியமா நிக்கிறியா? நெல்லு நெல்லு, பாத்துருவோம் உன் தைரியத்தை. என்னடி குண்டு, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க? போ போ, சாயந்தரம் இந்த பக்கம் தானே வருவ, அப்ப பாத்துக்கிறேன். இந்த குள்ள கத்திரிக்காய் வலை வீசினா அதுல மாட்டாத பறவைகளே இல்லம்மா. குள்ள கத்திரிக்காய் ஓங்கி எட்டி வச்சுன்னு வச்சுக்க, அப்படி காணாம போயிடுவேன். புரிஞ்சுதா? சரி போ போ, உன்ன மாதிரி ஆளுங்களை எத்தனை பேரை பார்த்திருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? என்ன தசரத், நல்லா இருக்கீங்களா சார்? சார், ஸ்கூல்ல ஃபுல் பெயிண்டிங் பண்ணியாச்சு சார். வாங்க சார். யார் வந்துட்டாரு போல. வணக்கம். உட்காருங்க சார். வணக்கம் சார். சார், டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நல்லா தானே இருந்தாகணும். எல்லாரும் அக்கௌண்ட்டுக்கும் கரெக்டான டைமுக்கு சம்பளம் வருதா? கிடைக்குது சார். சார், அதெல்லாம் கரெக்டா வந்துருது சார். யாரோ ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு 1 0 அதிகமா சம்பளம் வருதுல? ஏன் சார் எப்ப பார்த்தா நீங்க சம்பளத்து மேலேயே கண்ணா இருக்கீங்க? பேருக்கு தான் கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் சேலரி. ஆனா கடன் கடன் கடன். நான் இப்பதான் ஒரு வீடு கட்டினேன், கடன். கிணறு தோடினேன், கடன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண, கடன். கடன் கடன் கடன். தசரத், நான் உங்களை சொல்லல. பிரதர், உங்களுக்கா? எனக்கெல்லாம் அது இதுக்கு மட்டும்தான். நந்தினி சார், உங்க பேங்க் பாஸ்புக் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் செக் பண்ணணும். எதுக்கு சார்? என்னங்க எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்களும் அந்த தலைவரும் சேர்ந்து ஃப்ராடுத்தனம் பண்ணீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார், மேடம் அப்படிப்பட்டவங்க இல்ல. உங்களுக்கு தான் ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஜஸ்ட் ஷட் அப்.
யாரு என்ன எப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மிஸ் நந்தினி, உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்தே ஆகணும், இல்லனா சஸ்பெண்ட் ஆயிடுவீங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார். சார் மேடம் அழாதீங்க மேடம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராவுத்தர் தான் எனக்கே நல்லா தெரியும் மேடம். அவன் மட்டும் சிக்கட்டும், செருப்பால் அடிச்சு கேட்கறான். நந்து, நீ அழுதுட்டு இருக்கியா? என்னால சுத்தமா நம்ப முடியல. உனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா நந்து? எப்பேற்பட்டவங்களெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணிருக்க. இதெல்லாம் ஒரு கணக்கா? நீ தப்பு பண்ணலன்னு உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சதுன்னா நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீ மிரட்டு, யார் இந்த தப்பு செஞ்சதுன்னு தேடு, ஒருத்தரையும் விட்டுறாத. ஏய், எவன்டா இங்க பிஓ? நான் தான். நீங்க யாரு? மாடு மாதிரி உள்ள நுழையறீங்க. தெரிஞ்சு பேசுறீங்களா இல்லையா? நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன சொல்ற? என்ன சொல்றனா? உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கான்னு நான் கேக்குறேன்டா. என்ன பேசிட்டு இருக்க? மைண்ட் யுவர் டங். அடங்க, அந்த டங்கெல்லாம் நான் பார்த்து தான் வந்திருக்கேன். ஏண்டா, நேத்து எங்க மிஸ் நந்தினி கிட்ட இல்லாத இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி அது எவனோ தலைவன் சொன்னீங்க. இப்ப சொல்றா, நான் தான் அந்த தலைவன். ஓஹோ, நீ தான் அந்த தலைவனா? அந்த நந்தினியோட சேர்ந்து ஃப்ராட் தனம் பண்ண பெரிய மனுஷனா? ஹர்ஷா, இவங்க ஃபைல் எடுத்துட்டு வாப்பா. டே தம்பி, நீ உட்காரு. இந்த பைல்வானுக்கே ஃபைலா? இந்த பைல்வானோட கெத்து என்னன்னு இப்ப காட்டுறேன் பாரு. மேடம், இந்த செடிகளை எல்லாம் கிளீன் பண்ணி அதை நாங்க ரெடி பண்ணிடுறோம் மேடம். அப்புறம் நீங்க அந்த போர்வல் சொன்னீங்கல்ல, அதையும் நான் போட சொல்லிடுறேன். மொத்தத்துல ஸ்கூல் நல்லா இருக்கணும். யாரும் ஒரு டென்ஷன் ஆகணும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாடியா, இது என்ன கிராம பஞ்சாயத்துன்னு நினைச்சியா? இங்க உன் பொண்டாட்டியோட அதிகாரம் தான் நடக்கும். அண்ணன் சொன்னது கேட்டுச்சா? மேடம் மறுபடியும் வந்திருக்காங்க பாருங்க. வணக்கம் சார். ஐ எம் சாரி மேடம். எனக்கு வந்து ராங் இன்ஃபர்மேஷனால நான் உங்களை என்கொயரி பண்ண வேண்டியதாயிடுச்சு. இங்க பாருங்க சார், நீங்க ஒரு பிஇஓ, நல்லா படிச்சவரு. சரி எது தப்பு எதுன்னு தெரிஞ்சு பேசணும் சார். இல்ல அதிகாரம் இருக்குன்னு எல்லாத்துக்கிட்டையும் அதை காட்டக்கூடாதுல்ல. இப்ப பாருங்க, நான் இந்த ஹெச்டிஎம்சி தலைவரா இருக்கேன். அதனால நான் இந்த மாஸ்டர் எல்லாம் மிரட்டனா என்ன? அப்புறம் அது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சார். நீங்க கண்டவங்க பேச்செல்லாம் கேட்கறது நிறுத்திடுங்க. இந்த விஷயத்தால மேடம் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாங்க தெரியுமா? இந்த விஷயத்துல அவங்க நேரடியா டிசி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்க போனா நான் வேணான்னு சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் மேடம், இந்த விஷயத்தை அது வரைக்கும் கொண்டு போகாதீங்க, இதோட விட்டுருங்க. ஒருத்தர் மேல பழி சுமத்துறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை அவமானப்பட்டா சாரி கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன? நீங்க இன்னைக்கு வராம போயிருந்தா நான் இன்னசென்ட்னு யாருக்கும் தெரியாம போயிருக்கும். என் மேல யாரும் நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க. அட விடுங்க மேடம், நாங்க நம்புறோம்ல. நான் வரேன் மேடம். காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போறீங்களா? நல்லதா போச்சு. ஹலோ சார், நான் பிஓ. நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல சார். சரி பரவாயில்ல விடுங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல டவுட் இருந்துச்சு. சாரி சார். இந்த தோல்விக்கான வெற்றிய கொண்டாடலாம் சார். அது வந்து சாயந்தரம் கிளப்ல வந்து பாக்குறேன். சரிங்க சார். ஓகே. நான் போடுற பிளான் எல்லாம் எனக்கே திருப்பி அடிக்குது. போயும் ஒரு பொம்பளை கிட்ட தோத்து போறேனே. அந்த பைல்வான் சப்போர்ட் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் அவ கதையே முடிச்சிருப்பேன். இருக்கட்டும், இத நான் தோல்வியா ஏன் நினைக்கணும்? இத ஒரு சண்டே நினைச்சுக்கலாம்ல, நமக்கு ஏத்த மாதிரி. என்னங்க? ஒரு காஃபி கொண்டு வா. பால் இல்ல. வெளியில இருக்கிற மாதிரியே வீட்டுக்குள்ளேயும் மரியாதை குறையிற மாதிரி தெரியுதே. நிஜமாவே பால் இல்லையோ என்னமோ, நாம ஏன் அப்படி நினைக்கணும்? நமக்கு ஏத்த மாதிரி. இருக்கட்டும். அஞ்சலி. பிரசன்ட் மேம்.
பப்ளி, எஸ் மேம். மேகா, எஸ் மேம். பவன், வணக்கம் மேடம். ரித்தம், பிரசமேஷ். ஸ்ருதி. வரல மேடம். இன்னைக்கும் ஸ்கூலுக்கு வரலையா? 2-3 நாள் ஆகுதே. ராஜி, என்னாச்சு அவனுக்கு? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ வரல மேடம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஸ்ருதி. மேடம். வணக்கம் வணக்கம் மேடம். ஏன் நீ 3 நாளா ஸ்கூலுக்கு வரல? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மேடம். என்னாச்சு? ஸ்ருதி. அது வரமா? அம்மா என்னாச்சு? ஸ்கூல்ல இருந்து உங்களை பாக்குறதுக்கு மேடம் வந்திருக்காங்க. அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா ஏதாவது பேசுமா? அம்மா பேச மாட்டேங்கிற. அம்மா என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? அம்மா நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன் மேடம். ஒண்ணும் இல்லம்மா, பார்த்து மெதுவா. என் பொண்ணுக்கு வேற யாருமே இல்ல. அவளை பாத்துக்கிற பொறுப்ப நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அம்மா. மேடம். அம்மா. அம்மா. ஸ்ருதி. மனசுடன் எங்கு போய் இன்னொரு ஜென்மம் தேடி போனதோ, தீயுடன் கைகளால் கடவுளின் கைகளால் அணையா தீபம் போல் உருகிடுமே, கனலுகள் போல் நானும் எரிஞ்சிடும் நேரமே, மனசுக்குள் குளிராய் துணையாய் நின்றவள் நீ அம்மா. தெய்வம் இன்னுமையாயதோ, மரணம் ஜெயிக்கும் நேரமே, தெய்வம் அழுதிடும் நேரம் என் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்திடுவாய், நெஞ்சம் எரியுமே வலிகள் கூடிடும், என்னை மறந்து எங்கு போய் நெருப்பாய் பெய்திடும் புது மழையோ, உன் ஞாபகம் என்றும் அம்மா, வலிகள் கூடிடும் மனசுக்குள் குளிராய் துணையாய் நின்றவள் நீ அம்மா. தேவதை எங்கு போய் மனசுடன் எங்கு போய்
மேகனா, சொல்லுங்க நந்து. விளையாடிட்டு இருக்கியா? எஸ். லேட் ஆகுது, போய் படு. ம். ஒரு நிமிஷம். போய் படு. மேம் மேம், இத்தனை பசங்க எதுக்கு வராங்க? பக்கத்துல இருந்த ஸ்கூல் க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்க இருந்த பசங்க எல்லாம் இங்க வராங்க. பக்கத்து ஸ்கூல் எதுக்கு க்ளோஸ் பண்றாங்க? அங்க பசங்க எண்ணிக்கை குறைஞ்சதுனால ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் எல்லா பசங்களும் இங்க வராங்க. அப்படின்னா ஒரு வேளை நம்ம ஸ்கூல் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம ஸ்கூலையும் காலி பண்ண வச்சிருவாங்களா? இதே மாதிரி ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, ஃபெசிலிட்டி சரியில்லை, டீச்சர்ஸ் இல்லைன்னு ஸ்கூலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே வந்தா இதுக்கப்புறம் எதிர்காலத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சுன்னு புக்ஸ்லயோ யாராவது சொன்னாதான் கேட்கணும்ன்ற காலம் வந்துடும் மிஸ். இதை நம்ம இதோட விட்டுறக்கூடாது மிஸ். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வேலையே இல்லைனாலும் ஓப்பன்ல இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் ஏன் ஓப்பன்ல இல்லை? ஒருவேளை நம்ம ஸ்கூலுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டா என்ன நந்து, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்திருக்க? என்ன விஷயம்? சௌமியா, உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும். சொல்லு நந்து, என்னால முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். எல்லா இடத்துலயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. இத பத்தி ஏதாவது நியூஸ் பண்ண முடியுமா? அந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு எதுக்குடி? அதுவும் இல்லாம இந்த டிஆர்பி வராத ப்ரோக்ராம்ஸ டெலிகாஸ்ட் பண்றதுக்கு எங்க ஹெட் விடவே மாட்டாரு. அப்படின்னா உங்க யாருக்கும் சோஷியல் அவேர்னஸ் மேல அக்கறையே இல்லையா? ஐ மீன் அவங்களுக்கு. நந்து, நீ டைரக்டா என்னையே சொல்லலாம், நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி திட்டு வாங்குறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பட் இது மக்களுக்காக இல்ல, டிஆர்பிக்காகவும் இல்ல, இது பசங்களோட எதிர்காலத்துக்காக பண்றது. அதுவும் இல்லாம உங்க ஸ்கூல்ல ஒண்ணு இப்ப க்ளோஸ் பண்ணல, விட்டு தள்ளு. நாளைக்கு எங்க ஸ்கூல் ஆயிடுச்சுனா? ஐ எம் சாரி நந்து, ஐ எம் ஹெல்ப்லெஸ். குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம நந்தினி மேடம் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. யாரும் சத்தம் போடக்கூடாது. கீப் குவைட் அண்ட் லெசன் டு ஹியர், டோன்ட் கலாட்டா. உங்க இங்கிலீஷை தீய வச்சு கொளுத்த பசங்க முன்னாடி மானத்தை வாங்காதீங்க சார். கம்முனு இருங்க சார். மேடம் நீங்க பேசுங்க. குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம ஸ்கூலோட எண்ணிக்கை 84ல இருந்து 100 ஆயிருக்கு. கை தட்டுங்க. இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்ல. பக்கத்து ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணதுனால அந்த ஸ்கூல்ல இருந்து பசங்க இங்க சேர்ந்து அதனாலதான் நம்ம ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. நாளைக்கு இதே நிலைமை நம்ம ஸ்கூலுக்கு கூட வரலாம். அதனால நம்ம எல்லாரும் எச்சரிக்கையோட இருக்கணும். யார் என்ன வேணா பண்ணிட்டு போங்கன்னு நினைக்கிறதுக்கு இது பாலிடிக்ஸ் இல்ல. உங்க எதிர்காலத்தை நீங்க தான் அமைச்சுக்கணும். 84 பேர் வந்தா என்ன, 100 பேர் வந்தா என்ன, சம்பளம் கொடுக்குற வரைக்கும் ஸ்கூலை திறந்து வச்சிருப்பாங்க. எல்லா ஸ்கூலையும் மூடுற மாதிரி நம்ம ஸ்கூலையும் மூடிட்டா எப்படிரா? ஏதாவது சொல்றா பிரீத்தம்? என்னடா ஆச்சு? என்னடா பண்ணுது? வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல? வாங்கடா. ரொம்ப சீரியஸா இருக்கா? எஸ் மேடம், கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் மேடம். அவங்க அப்பாவை வர சொல்லியிருக்கோம். கொஞ்ச நேரத்துல அவரும் வந்துருவாரு. ஓகே. பிரீதா,
பிரீதா பிரீதா எங்க? எங்களால நான் முயற்சி பண்ணிட்டு டாக்டர் வணக்கம் டாக்டர். நான் அவனோட அப்பா. என் பையனுக்கு என்னாச்சு? நேத்து வரைக்கும் அவன் நல்லா சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தானே. இன்னைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்கடா. என்னால தாங்கிக்க முடியல டாக்டர். எப்படியாவது என் பையனை காப்பாத்தி கொடுத்துருக்க டாக்டர். மெடிக்கல் ஃபீல்ட்ல ரொம்ப ரேரான கேஸ். எங்களால முயற்சி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா டெஸ்டும் லேபுக்கு அனுப்பியிருக்கோம். ரிப்போர்ட் வரணும். அதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யார் இந்த டாக்டர் பட்டம் கொடுத்தது? இங்க பாருங்க, என் பிள்ளைய காப்பாத்த முடியல. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற எங்கேயாவது கூட போய் சேர்த்துக்கோங்க. வாங்க டாக்டர். சேர்க்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற. பாருங்க மேடம், என் பிள்ளைய காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். எப்படி பொறுமையா இருக்க முடியும்? எனக்கு இருக்கதே ஒரே ஒரு பிள்ளை. அவ இல்லைன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். அவனோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? ஆசையா? என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல. உங்ககிட்ட எதுவும் சொன்னானா? எனக்கு தெரியும். என்ன சொன்னா? அவன் சிஎம் மீட் பண்ணி பேசணுமா. என்னது? சிஎம் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். சிஎம்மா? அட கடவுளே, சிஎம் மீட் பண்றதுனா நம்ம நினைச்ச உடனே அவரை போய் பாத்துற முடியுமா என்ன? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இவன் செத்தாலும் அவர் வரமாட்டாரு. இவரோட திதிக்கு கூட அவர் வரமாட்டாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு நந்தினி. சரஸ்வதிபுரத்தின் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். எங்க ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். அவனோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு. அத அவமாயாலே கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு பிரீத்தம். சரஸ்வதிபுரத்தோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல 7வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதனால நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன் தெரிய வந்திருக்கு. நான் சாகுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு. நான் சிஎம் மீட் பண்ணணும். அவர்கிட்ட நான் சில விஷயத்த பகிர்ந்துக்கணும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவருக்கு போய் சேர்ற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாநிலம் முழுவதும் கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. அது மட்டும் இல்ல, இத மாநில அரசு எப்படி கையாள போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அது என்னன்னா, ஓகே, இப்ப ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு நம்ம பாத்துட்டு வரலாம். ஒரு பையன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்கான். இப்ப அந்த பையனோட வீடியோ இப்ப சோசியல் மீடியாவுல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. மாநில முதல்வரை பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பையனோட ஆசை. அப்படி இருக்கும் பட்சத்துல மாநில முதல்வர் அந்த பையனோட ஆசையை நிறைவேற்றுவாரா? காத்திருந்து பார்க்கலாம். சிவராஜ் சார், இந்த நியூஸ் இவ்வளோ வைரல் ஆயிட்டு இருக்கே, இதை நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லலாம்ல? சார், இந்த விஷயம் ராத்திரியோட ராத்திரியா தான் சார் வைரல் ஆயிருக்கு. சரி, டிஆர்பிக்காக அந்த டிவி சேனல்காரங்க என்ன வேணா பண்ணுவாங்க. இதெல்லாம் சும்மா பூச்சாண்டி தான், விடுங்க. ஆனா ஒரு சின்ன பையனை பாக்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு சமூக அர்ப்பணிப்பு, பொறுப்பு எதுவுமே இல்லையா? அப்படித்தானே நமக்கு நினைக்க தோணுது. சார், அது வந்து நியூஸ பார்த்தாவது அவர் கண்டிப்பா அந்த எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த மேட்டர்ல நமக்கு சிம்பத்தி எல்லாம் கிடைக்கும் சார். எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். டேய், இங்க சிம்பத்தி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நல்ல விஷயங்கள் பண்ணா ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போடுவாங்க, தெரிஞ்சுக்கோ. சரி சரி, பாருங்க இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு. இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் படி பார்த்தா எங்க டிவி சேனல் கிட்ட அந்த பையனோட அப்பாவே பேசியிருக்காரு. அந்த காட்சியை நீங்களே பாருங்க. நான் ஒரு பெரிய போராட்டக்காரன். நான் ஒரு பயில்வான். என் பிள்ளை என்னைய மாதிரி பெரிய பயில்வான் ஆகணும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆனா விதி அவனை என்கிட்ட இருந்து அந்த கடவுள் புடுக்க பாக்குறாரு. டாக்டர் சொல்லியிருக்காரு, அவன் பிரெயின் டெட் ஆகிறதுக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் டைம்னு சொல்லிட்டாரு. அவன் ஆசை நிறைவேறணும். எனக்கு அதை விட வேற எதுவும் தேவையில்லை. அவனை பெற்றதுக்கு நான் திருப்திப்படுவேன். இது அந்த தந்தை வேதனையோடு பேசியது. அடுத்த நியூஸ்க்காக காத்திருங்கள். டிவி 6. ஹலோ ஹலோ நந்து, அன்னைக்கு ஒரு கவர் ஸ்டோரி பண்ணலான்னு சொன்னியேடி, நம்ம பண்ணலாமா? நாளைக்கு பிரேக்கிங் நியூஸ் பாரு. ஹலோ நந்து, இப்ப இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்க அந்த பையனை பார்க்கிறதுக்காக நம்ம நாட்டோட முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார்.
ஆசையை நிறைவேற்றுவீங்களா சார்? ஹலோ, நான் இப்பதான் இங்க வந்திருக்கேன். அந்த பையனோட ஆசை என்னன்னு எனக்கும் தெரியாதுல்ல. நான் அப்புறம் பேசுறேன். தள்ளுங்க. சார் சார் வணக்கம் சார். இருக்கட்டும். வணக்கம் சார். ஓஹோ, பைல்வான் நீங்களா? நல்லா இருக்கீங்களா? சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க மைசூர்ல குஸ்தி பண்ண வரும்போது நான் தானே அப்ப இங்க மினிஸ்டரா இருந்தேன். சார் நீங்க இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா உண்மையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் சார். நல்லா ஒண்ணு. அவன் என் மகன் சார். ஓ, உங்க பையனா அது? ஆமா சார். சார் உங்ககிட்ட அவன் பேசணும்னு ரொம்ப ஆசையோட இருக்கான் சார். சரி, நான் போய் பேசுறேன். சரி, சரிங்க நான் போய் சார். பேசுறேன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சார். படு 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 படு. உன் பேர் என்னப்பா? பிரீத்தம் சார். ஒன்னாகுது, தைரியமா இரு. டைம்க்கு மாத்திரைலாம் சாப்பிட்றியா? சொல்லு, உன் ஆசை என்ன? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான் சார். யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, அது யாராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருக்கட்டும், பியானாக இருக்கட்டும், எல்லா அரசியல்வாதிகளாகவும் இருக்கட்டும், அவங்க பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும்னு அந்த மாதிரி ஒரு சட்டத்தை அமல்படுத்துங்க சார். இதனால உனக்கு என்ன லாபம்? லாபம் நஷ்டம் பார்க்கறதுக்கு இது பாலிடிக்ஸ் இல்லை சார். பசங்களோட எதிர்காலம். எத்தனை சின்ன சின்ன பள்ளிக்கூடத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? இங்க பாருப்பா, இதெல்லாம் நான் ஒருத்தன் செய்ய முடியாதுப்பா. சட்டங்கள் மசோதாக்கள்லாம் இயங்கணும்னா அதுக்குன்னு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? உனக்கு தெரியும்ல. வேற ஏதாவது சொல்லணுமா? என் ஆசை ஒண்ணுதான் சார். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இங்க பாருப்பா, உன்னோட நோக்கம் ரொம்ப நல்ல விஷயம். நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். நீ சீக்கிரமா குணமாகணும். இங்க பாருங்க, உங்களை பத்தி சௌமியா எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் ஒர்க் பண்ணாங்க. இதை பத்தி நான் யோசிக்கிறேன். சார் நீங்க யோசிச்சே ஆகணும் சார். சார் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா யாரும் முன் வர மாட்டாங்க சார். சார் ஜப்பான்ல ஒரே ஒரு குழந்தைக்காக ஒரு ட்ரெயினையே விட்டாங்க சார். இங்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கான்னு ஸ்கூலையே மூடிடுறாங்க. வேலைக்காகாத எத்தனையோ விஷயங்கள் வைரல் ஆகுது, பிரேக்கிங் நியூஸா மாறுது. ஆனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் க்ளோஸ் பண்ண போறாங்கன்னா அது யாரும் கேர் பண்றது இல்ல, எந்த ஒரு நியூஸும் வராது, இன்ட்ரெஸ்டும் காட்டுறது இல்ல சார். எஜுகேஷன் இஸ் a ஃபண்டமெண்டல் ரைட் சார். மாணவர்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன். இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு வந்தா இந்த பசங்களோட எதிர்காலம் என்ன ஆகுறது சார்? இங்க பாருங்க, உங்க அக்கறை, சமூக பொறுப்பு எனக்கும் புரியுது. ஆனா நேரம் யாரோட சொத்தும் இல்லை. அந்த நல்ல நேரம் வரட்டும்னு நானும் காத்துட்டு இருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ. சரிங்க சார். நம்ம பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும், அவங்க பசங்க மட்டும் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கணுமா? நாம என்ன பண்றது? அவங்களையும் கொண்டு வந்து இங்கே சேர்க்கட்டும். அந்த பையன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நிச்சயமா நமக்கு ஒரு மாற்றம் வரணும். அந்த பையன் 100% கரெக்டா தான் சொல்லியிருக்கான். எங்க பசங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறாங்க, அவங்க பசங்களும் அங்கேயே படிக்கட்டும். அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பையன் தன்னோட ஆசைய சொல்லிருக்கான். நாட்டின் முதலமைச்சராக அந்த பையனோட கனவை நிறைவேற்றுறது நம்மளோட முதலமைச்சரோட கடமை. ஆனா முதலமைச்சர் இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை தருது. அவருக்கு சமூக பற்றோ கடமையோ இல்லையா? அவரோட பதிலுக்காக இந்த மாநிலமே காத்துட்டு இருக்கு. சார், இந்த ஃபைலை பாருங்க சார். இருக்கட்டும், நான் அப்புறம் பார்க்கறேன். எனக்கு
எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான் சார். யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும்னு அந்த மாதிரி ஒரு சட்டத்தை அமல்படுத்துங்க சார். எங்க சிவராஜ் சொல்லுங்க சார். செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி சரிங்க சார். கேபினெட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. இங்க பாருங்க, உங்களை எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்த பையன் தன்னோட ஆசை என்னன்னு சொல்லியிருக்கான். இந்த நாட்டின் முதலமைச்சராக நான் என்னோட கடமையை செஞ்சுதான் ஆகணும். அதனால தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த பையனோட ஆசை என்னன்னு தெரியுமா? எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் அவங்களோட பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். அதான் ஆசை. இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை சார். ஏங்க, உங்களுக்கு 4 கான்வென்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்ல சார், இத்தனை வருஷமா கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வச்ச என் பசங்களை திடீர்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம் இல்லையா? அதுக்காக தான் சொல்றோம். இங்க பாருங்க, இது உங்களோட ஒருத்தரோட பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் இதுதான் பிரச்சனை. இங்க மாற வேண்டி இருக்கிறது பசங்களோட மனசு இல்லை, நம்மளோட மனசு தான். ஒரு பையனுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்களே, இது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா சார்? இங்க பாருங்க, அந்த பையன் அவன் ஆசை என்னன்னு சொல்லியிருக்கான். நான் சடனா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எந்திரிச்சு வந்திருக்கேன். இந்த மீடியாக்காரங்க பிளேட்டை மாத்தி அதை வேற மாதிரி கொண்டு போய் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாம இப்போ ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். இங்க பாருங்க முதலமைச்சரே, இதெல்லாம் நடக்காத காரியம். நடக்காது. சரி, விருப்பம் இருக்கிறவங்க கையை மேலே தூக்குங்க. இல்லைங்கிறவங்க ஃபைல் வச்சிருக்கேன், ரிசைன் பண்ணிட்டு கிளம்புங்க. நான் சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஒன்று மசோதா பாஸ் ஆகணும், இல்லை நான் ரிசைன் பண்ணணும். எனக்கு உங்களை விட அரசாங்கம் தான் பெருசு. அரசாங்கத்தை விட சமூக அக்கறை ரொம்ப பெருசு. இதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ஆசிரமத்துல அனாதையா இருக்கானு இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சதுக்கு முதலமைச்சரா வந்துட்டு நம்மள பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இருக்கான் பாருங்க. சார், இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் சார். இதுக்கு நானும் ஒத்துக்கிறேன் சார். சரி, நானும் ஒத்துக்கிறேன். நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். நம் நாட்டோட முதலமைச்சர் 2வது முறையாக ஹாஸ்பிட்டலுக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த தடவையாவது அந்த பையனோட ஆசை நிறைவேறுமா? காத்திருந்து பார்க்கலாம். பிரீத்தம் சார், உன்னோட ஆசை நிறைவேறும். தேங்க்யூ சார். நீங்க இந்த நாட்டின் சொத்து. இந்த நாடே உங்க கையில தான் இருக்கு, இல்லையா? நான் ஒன்று சொல்லவா? இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிற நடிப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சார், உங்க அப்பாவோட கண்ணில் கண்ணீர் இருந்துச்சு, ஆனா அதுல துக்கமே இல்ல. இதையெல்லாம் நான் தாண்டி தான் வந்திருக்கேன். இவ்வளோ நாள் இதையெல்லாம் நான் ஏன் சொல்லல தெரியுமா? ஏன்னா நான் படிச்சதும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார். இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாத, சரியா? சரிங்க சார். சிஎம் சார் வராரு.
பசங்களோட உங்களை மாதிரி நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்பவும் உயிரோட்டமாக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை மாதிரி சிஎம் இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். சரி, நான் வரேன். தேங்க்யூ 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 சார். சார் நிஜமாலுமே அந்த பையனோட ஆசை நிறைவேறுமா இல்லை இது வெறும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸா? சார் அதோட இந்த மசோதா அமலுக்கு வர்ற நிலையில பெரிய பெரிய பவர்ஸை நீங்க எதிர்க்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு அது ப்ரெஷரா இருக்காதா சார்? இதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? அரசாங்க வேலை வேணும், ஆனா அரசாங்க பள்ளிக்கூடம் வேணாம். பெத்தவங்க அவங்க பசங்களை எல்கேஜி யூகேஜி சேர்க்கறதுக்கு காஸ்ட்லி கான்வென்ட் முன்னாடி நின்றுட்டு லட்சக்கணக்கான டொனேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அரசாங்க பள்ளிக்கூட பக்கம் திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஏன் அப்படி? ஆனா இதே மக்கள் அரசாங்க வேலைக்கு ஏங்குவாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு பசங்களே வரலனா அதோட பேஸ்மெண்ட் என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. அதனால நம்ம அரசாங்கம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கு. எல்லா நிலைகள்ல இருக்கிற அரசு ஊழியர்கள் அவங்க பசங்களை அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைக்கணும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு விண்ணப்பிக்கிறவங்க கூட அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படிச்சிருக்கணும். மொத்தத்துல அரசாங்க பள்ளிக்கூடம் காப்பாற்றப்படணும். அது மூலியமா நம்ம படிக்கிற கல்விய வணிகமயமாக்காம காப்பாற்றணும். இதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு வேணும், முக்கியமா உங்க உதவி. இது நம்மளோட மாநிலமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மாணவனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நம்மளோட முதலமைச்சர் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அரசோட ஆணையின்படி அனைத்து அரசு ஊழியர்களும் தங்களோட குழந்தைகளை அரசு பள்ளியில சேர்க்க தொடங்கினாங்க. இந்த பள்ளிக்கூடம் மோல்டுல இருந்து டாய்லெட் வரைக்கும் எல்லாமே மாறணும். கான்வென்ட் ஸ்கூல் மாதிரி மாத்துங்க. டேய் சார், நம்ம ஸ்கூல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இமிடியேட்டா ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. 2 வருடங்களுக்கு பிறகு எல்லா அரசாங்க பள்ளிகளும் ஏழை பணக்காரன்ற பாகுபாடு இல்லாம நல்விணக்கமா நிரம்பி வழிஞ்சது. தரமான கல்விங்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு நாம பார்த்த நம்ம ஊர்ல இருந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय